ओम श्री पूज्य स्वामिने नमः। ओम शांति शांति शांति। ओम श्री गुरुभ्यो नमः। இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள உங்கள் எல்லோரையும் ஆர்ஷ வித்யா குருகுலத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நாள் இனிய நாளாக, பொன்னாளாக, நன்னாளாக மலர வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பார் வள்ளுவப் பெருந்தகை. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வையம் என்று சொன்னால் இந்த உலகம். இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று நம்முடைய மறைநூல்கள் சொல்கின்றனவோ, வேதங்கள் சொல்கின்றனவோ, சாஸ்திரங்கள்லாம் சொல்கின்றனவோ, அதன்படி யார் ஒருவர் வாழ்கிறாரோ அவர் மறைந்த பின்னால் தெய்வமாகவே போற்றப்படுவார். புரியலையா? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அவர்கள் வாழும் பொழுதே வழிபாட்டிற்குரியவர்களாக நாம் காண்கிறோம். அதற்கு பிறகு அவர்கள் மறைந்ததற்கு பிறகும் சாட்சாத் ஈஸ்வர ரூபமாகவே அவர்களை நாம் காண்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு மகாத்மா தான் பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகள். ஒரு ஆச்சாரியனாக, குருவாக, அதற்கு மேல் கருணாமூர்த்தி, தயாசாகரன் என்று போற்றக்கூடிய அளவிற்கு மக்களின் பால், தன்னை நாடி வருகின்ற சிஷ்யர்களின் பால் பேரன்பையும் கருணையையும் தயையும் கொண்டு காட்டி வந்தவர்களுக்கெல்லாம் அன்னம் பாலித்து ஆர்ஷ வித்யா குருகுலம் என்று சொல்லக்கூடிய ஒரு குரு பரம்பரையை தோற்றுவித்து தமிழகம் மட்டுமல்ல, பாரத தேசம் மட்டுமல்ல, உலகம் எங்கும் பரவச் செய்தவர் நம்முடைய பூஜ்ய சுவாமிகள். ஒரு காலகட்டத்திலே சுவாமி விவேகானந்தருக்கு முன்பு வேதாந்தம் அப்படின்னாலே நிறைய பேத்துக்கு தெரியாது. அது எல்லாம் யாரோ வயசானவாழ்லாம் படிக்க வேண்டியது, இன்னும் பெரிய வேதாந்தம் பேசுறேன் என்றெல்லாம் கேட்பது உண்டு. வேதாந்தம்னா ஏதோ புரியாம பேசினா அது வேதாந்தம் என்று சொல்வார்கள். என்ன நீ அவ்வளவு வயசா எடுத்த உனக்கு வேதாந்தம் பேசுறியே என்றெல்லாம் சொல்வார். அப்படி இருந்த ஒரு நிலையை மாற்றி அமைத்தவர் சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் தான் அந்த வேதாந்தம் என்கின்ற சொல்லை படிக்க தெரிந்த எல்லோருக்கும் புரியும்படியாய் விளக்கி சொன்னவர். அதற்கு பிறகு கீதை, பகவத்கீதை எல்லாராலும் அணுக முடியாத தூரத்தில் இருப்பது. ஏனென்றால் வடமொழியிலே இருக்கக்கூடியது, சமஸ்கிருதம் மொழியிலே இருக்கக்கூடியது. அதனாலே மற்ற மொழியினர், குறிப்பா தமிழ் மொழியினர் எல்லாம் அதை சென்றடைய முடியாத ஒரு சூழல் இருந்தது. அந்த சூழலை மாற்றியமைத்து கீதா யக்ஞம் என்று நிகழ்த்தி எல்லோருக்கும் அதை கொண்டு சேர்த்தவர் சுவாமி சின்மயானந்தா அவர்கள்.
அந்த வழித்தோன்றலிலே அறியாமை இருளை போக்குகின்ற பகலவனாக உதித்த நம்முடைய சுவாமிஜி அவர்கள் பாமரனுக்கும் புரியும் வண்ணமாய், எளியவனுக்கும் புரியும் வண்ணமாய் அன்பு நெறியையும் ஆன்மீக நெறியையும் ஒரு சேர புகட்டிய பெருமைக்குரியவர். அவருடைய சூத்திர வாக்கியம், மந்திர வாக்கியம், இருப்பதெல்லாம் இறைவனே. ஒரே வார்த்தையை காலம் பூராவும் மேடைதோறும் விளங்கியவர்கள் நம்முடைய சுவாமி. ஆல் ஹியர் இஸ் ஈஸ்வரா என்பதுதான் சுவாமிஜி அவருடைய விளக்கம். இந்த வாசகமானது எல்லோரையும் சென்று சேர்ந்தது. எளியவருக்கும் வேதாந்தம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சுவாமியினுடைய இந்த முழக்கம் போய் சேர்ந்தது. எத்தனையோ பட்டி தொட்டிகளில் எல்லாம் சுவாமிஜி அவர்களுக்கு பக்தர்கள் இருக்கிறார். இங்கே அடுத்த வாரம் ஒரு கூட்டம் நிகழ்த்த இருக்கிறோம். DRS என்று சொல்வார்கள், தர்ம ரக்ஷண சமிதி என்று சொல்வார்கள். அதில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கிருந்தோ ஊர்களில் இருந்தெல்லாம் 300க்கும் மேற்பட்ட அன்பர்கள் இங்கே வருவார்கள். எளியவருக்கு எளியவராயும் அறிஞர்க்கெல்லாம் அறிஞனாயும் திகழ்ந்தவர் பூஜ்ய ஸ்ரீ சுவாமிஜி. எளிமையான முறையிலும் எளிதாக புரிந்து கொள்கின்ற முறையிலும் நிறைய உபதேசங்களை எல்லாம் பண்ணினவர். அதுவும் புரிந்து கொள்வதற்கு கடினமான வாசகங்களை எளிமையாக எல்லோரும் புரிந்து கொள்வதற்கு வழிவகுத்தவர். ஒருத்தர் போய் சுவாமிஜி கிட்டே சொல்லியிருக்கார், சுவாமிஜி நீங்க சொன்னது ரொம்ப சிம்பிளா இருந்தது, எனக்கு நன்றாக புரிந்தது என்று சொல்லியிருக்கார். அதற்கு சுவாமிஜி சொல்லியிருக்கார், ஐ எம் நாட் சிம்பிள், ஐ எம் கிளியர் என்று சொல்லியிருக்கார். இது சிம்பிள் இல்லை, சிம்பிளான விஷயமும் இல்லை, பெரிய விஷயம். ஆனா அது கிளியராக சொல்லப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? தெளிவாக சொல்லப்பட்டது என்று அர்த்தம். அதனாலதான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே என்று திருமூலர் திருமந்திரத்திலே சொல்கின்றார். குருவை பார்த்த உடனேயே நமக்கு ஒரு தெளிவு வந்துடும். ஏதோ வழி பிறந்தெடுத்து காலம் காலமாக பிறவிதோறும் இருக்கிற பந்தத்தினால் தான் ஒருவருக்கு ஒரு பிறவியிலே ஒரு குருவோடு தொடர்பு ஏற்படும். ஒரு குருவை நம்ம ஒரு பிறவியில சந்திக்கிறோம், அவருடைய அருளாசியை பெறுகிறோம் என்று சொன்னாலே அதுக்கு என்ன அர்த்தம்னா, பல பிறவிகளில் பண்ணிய புண்ணியத்தின் தொடர்ச்சியாய் இந்த பிறவியில் நான் என் குருநாதனை கண்டிருக்கிறேன். அந்த குருநாதனுடைய அருளுக்கும் வழிகாட்டுதலுக்கும் பாத்திரனாய் ஆகியிருக்கிறேன் என்று நாம் புரிந்து கொள்ளணும். அப்போ குருவினுடைய தொடர்பு எப்படி கிடைக்குது? பல பிறவிகள் செய்த புண்ணியத்தினால்தான் நாம் அந்த குருவினுடைய அருளை பெறுகிறோம். ஆயினாலே அவருடைய திருமேனியை கண்ட உடனே, தெளிவு குருவின் திருமேனி கண்ட உடனே, அவர் பார்த்த உடனே நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். அது வரைக்கும் நாளைக்கு என்ன செய்வோமோ, என்னாகுமோ, என் வாழ்க்கை என்னாகுமோ என்றெல்லாம் குழம்பிக் கொண்டிருந்தவர்கள் பூஜ்ய ஸ்ரீ சுவாமிஜி அவர்கள் தரிசனம் கிடைத்த உடனேயே மலர்ந்த முகத்தினராய், நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் கிடைச்சிருது என்ற ஆனந்தமாய் இங்கே இருந்து போவதை நாங்கள் எல்லாம் பார்க்கிறோம். பார்த்த உடனே அது என்ன ஒரு பரிவர்த்தனை நிகழும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தமும் சந்தோஷமும் சுவாமிஜியை பார்த்த உடனே நமக்கு கிடைக்கிறது உண்டு. உங்களில் பல பேர் அதை அனுபவித்திருப்பீர்கள். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். அந்த பெயரை சொன்னாலே நம்முடைய பாபங்கள் எல்லாம் தொலைந்து போகும், புண்ணியங்கள் ஏற்படும். அந்த பெயரை சொன்ன மாத்திரத்திலேயே பலன் கிடைக்கும். அதற்கு பிறகு சும்மா குருவுடைய படத்தை மாட்டி பூஜை பண்றதில்லை. திருவார்த்தை கேட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அது சாதாரண வார்த்தை இல்லை. அது எப்படிப்பட்ட வார்த்தை? திருவார்த்தை. அந்த திருவார்த்தை என்ன? அர்த்தம் புதிந்துள்ள மனத்தில் தெளிவை உண்டாக்கக்கூடிய வார்த்தை. அதனால அந்த திருவார்த்தையை கேட்கணும். அது நமக்கு என்ன கொடுக்கும்? தெளிவை கொடுக்கும். அதற்கு பிறகு தெளிவு குரு சிந்தித்தல் தானே. குரு சிந்தித்தல் தானே என்று சொன்னால்
அந்த குரு நமக்கு ஒரு தீட்சையை வழங்கி இருப்பார். இங்கே வருகின்ற அன்பர்கள் கிரகஸ்தான் இல்லை, யாருன்னு இல்லை, எல்லாருக்கும் சுவாமிஜி அவர்கள் ஒரு மந்திரம் கொடுப்பார். அது தட்சிணாமூர்த்தி மூல மந்திரமாக இருக்கலாம், முருகனுடைய மூல மந்திரமா இருக்கலாம், நம சிவாய என்கிற பஞ்சாட்சரி மந்திரமா இருக்கலாம். ஏதாவது ஒரு மந்திர தீட்சையை அந்த குரு கொடுப்பார். அந்த குரு கொடுத்த மந்திரத்தை உருவேற்றுதல் தெளிவு, அது நமக்கு வாழ்க்கையிலே எல்லா விதமான தெளிவையும் கொடுத்துவிடும். அதே போல இன்னைக்கு சுவாமிஜி அவர்கள் நம்மிடையே இல்லை என்று சொன்னாலும் அவர்கள் நமக்கு தந்து சென்றிருக்கிற செல்வமாகிய கருத்து உரைகள் நிறைய நிறைய காண கிடைக்காத அளவுக்கு அவ்வளவு பொக்கிஷங்களாய் நம்மகிட்ட இருக்கு. அந்த பொக்கிஷங்களாய் இருக்கின்ற கருத்து உரைகளை தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் இந்த சத் சங்கத்திலே கலந்துரையாடி வருகின்றோம். அதை மீண்டும் மீண்டும் படித்து அந்த சிந்தனைகளை சிந்தித்து அதனால் ஆனந்தித்து வருகிறோம். அது நம் வாழ்க்கைக்கு என்ன கொடுக்கும்? தெளிவை கொடுக்கும். ஆகவே குருன்னா என்ன அர்த்தம்? குரு இஸ் ஈக்குவல் டு தெளிவு, கிளாரிட்டி. அவ்வளவுதான். ஏன் கிளாரிட்டி வேணும்? why we need clarity? Already I am confused because of my wrong notion. என்னுடைய ஒரு தவறான ஒரு நோக்கத்தினாலே, தவறாக புரிந்து கொண்டிருக்கிற நோக்கத்தினாலே, எது உண்மை எது பொய் என்று தெரியாத ஒரு காரணத்தினாலே நான் குழப்பத்தில் இருக்கிறேன். அந்த குழப்பத்தில் இருப்பதனாலே என் வாழ்க்கை துன்பமயமானதாக இருக்கிறது. அந்த துன்பத்தில் இருந்து என்னை மீட்டெடுக்கக்கூடிய சக்தி குருவின் வாக்கிற்கு மட்டும் தான் உண்டு, குருவின் தரிசனத்திற்கு மட்டும் தான் உண்டு, குருவினுடைய திரு வார்த்தைக்கு மட்டும் தான் உண்டு. குரு கொடுத்திருக்கிற அந்த உருவுக்கு தான் இருக்கிறது. நிறைய பேர் நினைச்சுக்கிறது உண்டு, குரு சிந்தித்தல் தானேன்னா குரு எப்படி வச்சிருப்பார், தாடி வச்சிருப்பார், இப்படி ஒல்லியா இருப்பார், குண்டா இருப்பார், அப்படி இருக்க அந்த உருவத்தை நினைத்துக் கொள்வார்கள். அப்படி இல்லை. அதை சிந்திக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் இருப்பது? குரு கொடுத்த உருவை, குரு கொடுத்திருக்கிற திரு உருவை நாம் மீண்டும் மீண்டும் உருவேற்றுவதனால் நமக்கு தெளிவு கிடைக்கும். இதுதான் குரு சிந்தித்தல் தானே. அதனால இந்த நேரத்திலே பூஜை சுவாமிஜியை தியானிப்பதற்காகத்தான் நம்ம இந்த திருமகளுடைய பாடலை சொன்னோம். இங்கே குரு பூர்ணிமா அன்றைக்கு கூட இந்த பாடலை தான் நான் சொன்னேன். ஏன் என்று சொன்னால் இந்த பாடல் அவ்வளவு தெளிவாக குருனா என்ன என்கிற அர்த்தத்தை நமக்கு உணர்த்தி இருக்கிறது. அப்பேற்பட்ட பாக்கியத்தை நாம் எல்லாம் பெற்றிருக்கிறோம். அதனாலே மாதம் ஒரு முறை இங்கு நிகழக்கூடிய இந்த சத்சங்கத்திலே சுவாமிஜியை பற்றி தான் திங்க் பண்ண போறோம். அவர் காட்டியிருக்கிற வழிமுறைகளை பற்றித்தான் பேச போகிறோம். அவர் சொல்லி சென்றிருக்கிற வார்த்தைகளைத்தான் திரும்ப திரும்ப சிந்திக்க இருக்கிறோம். ஏற்கனவே இருப்பதெல்லாம் இறைவனே என்று பேசினோம். ஏற்கனவே வேதாந்தா 24x7 என்ற தலைப்பிலே பேசினோம். ஏற்கனவே சாதனமும் சாத்தியமும் என்கிற தலைப்பிலே பேசினோம். இப்படி பல தலைப்புகளை எல்லாம் ஆய்ந்து விட்டு இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு என்ன என்று சொன்னால் நெருக்கடியை சமாளிப்பது எப்படி என்ற ஒரு டாபிக். இந்த வழக்கமான முகாந்தரமான உரைகள்லாம் முடிஞ்சு போச்சு. இனி எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா வாங்கலாம். ஏன்னா திடீர்னு சுவாமிஜி ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. இது ஒரு முறை, ஒரு கூட்டம் என்று ஆரம்பித்தால் ஒரு சம்பிரதாயமா சில ஆசைகளை சொல்லணும். இப்படிதான் வடவள்ளியிலே ஒரு கோவில்ல நெருக்கடியை சமாளிப்பது எப்படின்னு பேசினேன். சுவாமிஜி சொன்னதான் வாழ்க்கை பூரா நான் திரும்பி பேசுறேன். என்னுடைய சொந்த கருத்து எதுவுமே இல்லை, எல்லாம் பூஜை சுவாமிஜியோட கருத்துகள். ரிஃப்ளெக்டர் மட்டும்தான் நான், பிரதிபிம்பம், பிரதிபலிக்கிறது கண்ணாடி அந்த அங்க சொல்லியிருந்தேன். கடைசியில் ஒருத்தர் உட்காந்து இப்படி 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 இப்படின்ட்டு இருந்தார். என்ன பண்றாரு? நெருக்கடியை சமாளிப்பது எப்படின்னா, ஏப்பா என்னாச்சு, என்ன கொசுக்கடியை எப்படி சமாளிப்பது? சுவாமிஜி இங்க கொசுக்கடி அதிகமா இருக்கு, அதே முதல்ல சமாளிக்க முடியல, நீங்க நெருக்கடியை பற்றி சொல்ல வந்துட்டேன் அப்படின்ற. கொசுக்கடியவே சமாளிக்கிறது நம்மளால முடியாம இருக்கும் பொழுது நெருக்கடி வாழ்க்கையில ஏகப்பட்டது இருக்கே.
நம்ம ஊர்ல ஏன் கொசுவிலிருந்து ஆரம்பிக்கிறேன்னா, கொசு வந்து ஒரு நல்ல உதாரணம். எதுக்குன்னா, நம்ம ஊர்ல ஒரு வழக்கம் உண்டு. கொசுவர்த்தி கண்டுபிடிப்பான், ஸ்ப்ரேயர் கண்டுபிடிப்பான், ஏதோ பிளக்ல வச்சுட்டா அது பாட்டு பாடும், அப்படியே அந்த பாட்டு கேட்டு கொசுவும் ஓடிடும். கொசுவுக்கு பாட்டு பாடு, தாலாட்டு, கொசுவுக்கு தாலாட்டு, தூங்கிடுவான். இப்படி எல்லாம் நிறைய எலக்ட்ரானிக் கண்டுபிடிப்புகள்லாம் உண்டு. ஆனா இங்க குட்டையில தேங்கி நீங்க வீட்டுக்கு பின்னாடி தேங்கி நிற்கிற அந்த தண்ணீரை சுத்தப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ண மாட்டேன். அதுக்கு என்ன பண்ணுவான், அங்கெல்லாம் குப்பையும் கூழமா இருக்கும். வீட்டை சுத்தி, காலனியை சுத்தி, குடியிருப்பை சுத்தி எங்கும் குப்பைகள் சூழ்ந்திருக்கும். அதை நீக்குவதற்கு எந்த முயற்சியும் பண்ண மாட்டான். கொசுவுக்கு சாங் போடும், பாட்டு பாடினா கொசு ஓடிடணும். ஒரு ரிசர்ச், வியாபாரம். இது எப்படி? இதுல தான் நம்மளுடைய நெருக்கடி ஆரம்பம் ஆகிறது. நெருக்கடிங்கிறதுக்கு இங்கிலீஷ் புக் வந்து இருக்கு. அந்த இங்கிலீஷ் புக்ல இருக்கிற பெயர் வந்து கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட். நம்மளுடைய புத்தக நிலையத்தில் இருக்கு, ஆர்ஷ வித்யா குருகுலத்திலே கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் என்கிற புத்தகம். இந்த புத்தகம் வந்து 65 rupees. இதை வாங்கி படித்தால் இந்த இப்போ நம்ம பேச போகிற இந்த தலைப்பினுடைய உள்ளார்ந்த கருத்துக்கள் நமக்கு கிடைக்கும். அதுக்காக சொல்றேன். கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கரெக்டா போட்டிருக்கோம் இங்கிலீஷ்ல. கரெக்டா கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் சுவாமி சொல்லியிருக்காரு. ஹவு டு அவாய்ட் கிரைசிஸ் சொன்னாரோ, புரியுறது இல்லையா? கிரைசிஸை எப்படி விரட்டி அடிப்பதுன்னு சொல்லல, ஹவு டு மேனேஜ். கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அந்த வார்த்தை வந்து கரெக்டா பிளான் பண்ணி சொல்லியிருக்காரு சுவாமி. ஏன்னா கிரைசிஸை இல்லாமல் இருக்கவே இருக்காது. வாழ்க்கையில் கிரைசிஸ், நெருக்கடி சூழ்நிலைகள் இருந்தே தீரும். இது இயற்கையான ஒண்ணு. இதிலிருந்து மாற முடியாது, விடுதலை அடைய முடியாது. என்னதான் செய்ய முடியும்? அதை நிர்வாகித்துக் கொள்ள முடியும், அதை மேனேஜ்மெண்ட் பண்ணிக்க முடியும். அதை மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கான ஒரு புத்தி சாதுரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். அதுதான் இந்த உரையினுடைய தாற்பயமான ஒரு விஷயம். நெருக்கடின்னு என்னன்னு தெரியுது இல்லையா? கொசுக்கடி மறக்க மாட்டீங்க. கொசுக்கடி மாதிரி அது நெருக்கடி. இந்த நெருக்கடின்னு என்னன்னு தெரியுது இல்லையா? நெருக்கடிக்கு சில குவாலிஃபிகேஷன் உண்டு. A major unpredictable event or activity which ends with negative result. A major unpredictable sudden event. அந்த நெருக்கடியெல்லாம் வந்து மெசேஜ் எல்லாம் அனுப்பாது வாட்ஸ்அப்ல, நாளைக்கு உனக்கு வரப்போறேன் நீ தயாரா இருக்கலாம் சொல்ல, திடீர்னு வந்து குதிச்சிடும். அந்த சூழ்நிலை வந்தாச்சு, பிரச்சனை ஏற்பட்டாச்சு, சிக்கல் ஏற்பட்டாச்சு. அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு பேர் தான் நெருக்கடி. ஈஸியா நமக்கு புரியக்கூடிய ஒரு நெருக்கடி பண நெருக்கடி. எல்லாருக்கும் புரிஞ்சிடும். ஏன்னா எல்லாருக்கும் அனுபவிக்கக்கூடியது, எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஈஸியான சிம்பிளான விஷயம் பண நெருக்கடி. இங்கிலீஷ்ல சொல்லணும்னாக்க ஃபைனான்சியல் கிரைசிஸ். ஃபைனான்சியல் கிரைசிஸ், பணத்துக்கு முடக்கமாவது. இது குடும்பத்தில் ஆகலாம், ஊரில் ஆகலாம், நாட்டில் ஆகலாம், நிறுவனத்தில் ஆகலாம், ஆர்கனைசேஷன்ல இருக்கலாம், எதுல வேணாலும் சொல்லலாம். என்ன மேனேஜ்மெண்ட் அது? ஃபினான்ஷியல் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட். ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நம்பர் 1. அதுக்கப்புறம் ஹெல்த் கிரைசிஸ் வரலாம். ஹெல்த் கிரைசிஸ் திடீர்னு வரலாம். ஹெல்த் இஷ்யூ கேன் அரைஸ் சடன்லி, திடீர்னு வரலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பிரபலமான கிரைசிஸ் ரிலேஷன்ஷிப் கிரைசிஸ். உறவு முறைகளில் இருக்கக்கூடிய நெருக்கடி, உறவுகளில் ஏற்படக்கூடிய சிக்கல், ரிலேஷன்ஷிப் கிரைசிஸ். இது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில ஏற்பட ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், ஃபாதர் சன், ஃபாதர் பேரண்ட்ஸ், டாட்டர் சன் இடையில ஏற்படுற கஷ்டங்களா இருக்கலாம். என் பொண்ணு சொல்படி கேட்கல, என் பையன் சொல்படி கேட்கல, ஹஸ்பண்ட் சொல்படி கேட்கல, ஒய்ஃப் என்னுடைய விருப்பப்படி நடக்கல, இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப சூழ்நிலைகள்னால் ஏற்படக்கூடிய ரிலேஷன்ஷிப் கிரைசிஸா இருக்கலாம். ஒன் மோர் கிரைசிஸ் இஸ் தேர், தட் இஸ் நாலேஜ் கிரைசிஸ்.
ஒரு விஷயம் எனக்கு தெரியவில்லை என்பதால் ஏற்படக்கூடிய ஒரு கிரைசிஸாக இருக்கலாம். இப்போ 4 கிரைசிஸ் தான். நம்ம இதுவரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? கிரைசிஸ்னா ஏகப்பட்ட கிரைசிஸ் இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம் நினைச்சோம். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டோம்? அதை கிளாசிஃபை பண்ணி 4 ஹெட்டிங் குள்ள கொண்டு வந்துட்டோம். ஃபைனான்சியல், ஹெல்த், ரிலேஷன்ஷிப், நாலேஜ் கிரைசிஸ். நாலேஜ் கிரைசிஸ் அப்படின்னு என்னன்னு தெரியுமா இல்லையா? ஒரு விஷயம் தெரியலன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அம்மாவோ மனைவியோ எல்லாம் ஊருக்கு போன உடனே இந்த ஹஸ்பண்டை வந்து சமாளிக்கிறதுக்கு தானே 2-3 நாள் ஹோட்டலில் சமைச்சு பார்ப்பாரு. அவன் வயிற்று பாதிக்குதுன்னு சொல்லிட்டு தானே சமைச்சிடலான்னு உள்ள இறங்குவார். அவருக்கு எப்படி சமைக்கிறதுன்னு தெரியாது. சரி சப்பாத்தி போடலாம் அப்படின்னு சப்பாத்தி போட்டால் அது இந்தியா மேப் மாதிரி வரும். சப்பாத்தி மாதிரி வட்டமாக வராது. அதை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சவர்கள் செய்யும் பொழுது அது சப்பாத்தி மாதிரி வரும். நம்ம தேய்ச்சோம்னா அது இந்தியா மேப் மாதிரி வரும். உங்களுக்கெல்லாம் அனுபவம் இருக்கும். நான் அப்படிதான் ஒரு நாள் காஃபி எல்லாம் போட்டு நண்பருக்கு கொடுத்தேன். அது சொன்னா டீ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பாயசமா கொடுத்துருந்தா சொல்லியிருப்பாரு. ரிஷிகேஷ்ல இந்த சன்னியாச தீட்சைக்கு முன்னாடி அங்க ஒரு 4 மாதம் நான் இருந்தேன். அப்போ நானே தான் செல்ஃப் குக் பண்ணிட்டேன். செல்ஃப் குக் பண்ணி சாப்பிட்றது அப்படின்னு வச்சுட்டு நானே செல்ஃப் குக் பண்ணி சாப்பிட்றேன். அப்போதான் வந்து இந்த ஆராய்ச்சி எல்லாம் நடந்தது. ஏன்னா நமக்கு தெரியாது இல்லை. அப்போ எதாவது நெட்லெல்லாம் போட்டு பார்க்கணும், யூடியூப்லலாம் பார்த்தெல்லாம் சமைக்கணும். இப்படியெல்லாம் அது ஏன்னா நாலேஜ் கிரைசிஸ், அந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலை, அந்த தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுறது? நெருக்கடி. இந்த மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன். வேறு வேறு விஷயங்கள்னால ஒரு விஷயம் தெரியாதனால நமக்கு கஷ்டம் வரும். பேங்க்கில் பணம் இருக்குது, நைட்டு 12 மணிக்கு பணம் வேணும், ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்கணும். ஏடிஎம் கிட்ட போய் மேலே இங்கேயும் பார்த்து நின்று இருந்தால் என்ன தெரியும்? ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறது எப்படின்னு தெரியுமா? தெரியாது. நிறைய பேர்த்துக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பவே தெரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை நாலேஜ் கிரைசிஸ். தெரியாததுனால ஒரு விஷயம் எனக்கு தெரியாததுனால ஏற்படக்கூடிய கிரைசிஸ், இது ஒரு கிரைசிஸ். இதெல்லாம் நமக்கு ரிலேஷன்ஷிப்பு, ஹெல்த்து, ஃபைனான்சியல் ஸ்ட்ரெயின், நாலேஜ் ஸ்ட்ரெயின் இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கு. பொலிட்டிக்கல் கிரைசிஸ் கொஞ்சம் தள்ளி இருக்கும். கம்யூனல் கிரைசிஸ், நேச்சுரல் கிரைசிஸ், நேச்சுரல் கலாமிட்டிஸ், இயற்கையினுடைய பேரழிவுகளால் வருது. இதெல்லாம் உடனடியாக நமக்கு புரியல, கொஞ்சம் தள்ளி இருக்கு. அரசியல் சூழ்நிலையில் வரக்கூடிய கிரைசிஸ், ஒரு தேசத்தில் வரக்கூடிய, நாட்டில் வரக்கூடிய கிரைசிஸ், பொலிட்டிக்கல் கிரைசிஸ் போன்றவைகள்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடியதாக இருக்கு. இப்போ கிரைசிஸ்னா என்னென்ன டெஃபினேஷன் புரிஞ்சுட்டோமா? இந்த கிரைசிஸ் சுவாமிஜி சொல்றாரு, இது 2 வகையில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த கிரைசிஸ் ஆகப்பட்ட எத்தனை வகையில் வரலாம்? இந்த கிரைசிஸ் வந்து 2 வகையில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுல ஒண்ணு உனக்கு நீயே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய கிரைசிஸ், இன்னொன்று பிறரால் வரக்கூடிய கிரைசிஸ் என்று சொல்லி 2 விதமான கிரைசிஸ் என்பது உங்களுக்கு சுவாமிஜியினுடைய நூலினுடைய ஆரம்பத்திலேயே அவர் சொல்லக்கூடிய வாசகத்திலேயே என்ன சொல்கிறார்? 2 விதமான. Very often a crisis is first created by an individual on account of habits in terms of patterns of thinking and behavior. நம்முடைய சிந்தனை ஓட்டத்தின் மூலமாகவும் நம்முடைய நடந்து கொள்கிற விதத்தின் மூலமாகவும் நமக்கு பிரச்சனைகள் வரலாம். இன்னொன்று பிறரால நமக்கு இந்த பிரச்சனைகள் வரலாம். அடுத்த ஒரு தலைப்பு என்னன்னு கேட்டா, வருமுன் காப்போம், வந்தபோது காப்போம், வந்த பின் காப்போம். சொல்லி பார்த்துக்கோங்க. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா? ஞாபகம் வர்றது கஷ்டம். ஃபர்ஸ்ட் தெரியும், வருமுன் காப்போம், வந்தபோது காப்போம், வந்த பின் காப்போம். இந்த ஒரு குளத்துல 3 மீன்கள் வாழ்ந்து வந்தன. அது ஒரு
வனப்பகுதியிலே அமைந்திருக்கிற குளம். யாரும் அதிகமாக மனுஷா நடமாட்டமெல்லாம் இல்லை. ரொம்ப சௌரியமாக நல்லா கொழுத்து வளர்ந்துருந்தன அந்த மீன்கள். ஒரு நாள் அதை கண்டுபிடித்து அதை பிடிக்கிறதுக்காக 2 நண்பர்கள் சென்றார்கள். இந்த 2 நண்பர்கள் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? இந்த குளத்தில் நிறைய மீன் இருக்கு, இதை ஒரு நாள் வந்து வலை போட்டு பிடிச்சிடணும். அவன் ஏதோ வேட்டையாட வந்தவன் இங்கே மீன் இருக்குன்னு பார்த்துட்டான். இந்த மீன்களுக்கு அவர்கள் பேசுவது கேட்கிறது. அப்போ அதில் ஒரு மீன் சொல்லுது, இங்கே இருக்கிறது இனிமேல் ஆபத்து, இங்கிருந்து ஓடி விடுவோம். உடனே எப்படி இன்னொரு வாய்க்கால் மூலமா போய் இன்னொரு குளத்துல தூரத்தில் போயிடுவோம் என்று தூரமாக போயிடுவோம் என்று பேசிக்கொள்கிறது. மற்ற 2 மீன்களும் அதை மறுக்கின்றன. நாங்கள்லாம் வரமாட்டோம், இந்த குளத்தில் இருக்கிற வசதியெல்லாம் விட்டுட்டு நம்ம வெளியில் போகிற மாதிரி அபிப்பிராயம் இல்லை, இந்த குளத்துல தான் இருப்போம், அவெல்லாம் வரமாட்டான் என்று சொல்கிறார். அந்த 2 மீனும் பேசிக்குது. இந்த முதல் மீன் என்ன பண்ணுது? அடுத்த நாள் காத்தால விடிய காத்தால தப்பிச்சு ஒரு வாய்க்கால் மூலமா இன்னொரு குளத்தை போய் சேர்ந்துருச்சு. அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. இந்த 2வது மீனும் 3வது மீனும் மட்டும் அங்கே இருக்கு. அப்படி யாரும் வரல, மீன் பிடிக்கிறதுக்கு யாரும் வரல. மீன் பிடிக்க யாரும் வராத காரணத்தினால இது 2 பேசிக்குது. இங்கேருந்து ஓடிப்போனானே நம்ம அண்ணன் பயந்தாங்குழி கோழை, நம்மளையெல்லாம் விட்டுட்டு போயிட்டான், இவ்வளோ அருமையான குளத்தை விட்டுட்டு போயிட்டான், இந்த மாதிரி யாரும் வரலையே என்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஒரு வலை வந்து விழுகிறது. வலை வந்து விழுந்தோன்னு என்னாச்சு? ஒரு மீன் மாட்டிக்குது. ஒரு மீன் வந்து ஓடி போய் ஒரு பாறைக்கடியில் விழுகுது, ஒளிஞ்சுக்குது. அதையும் ஒரு குச்சியை விட்டு பிடிச்சு அடிச்சு பிடிச்சிட்டு போயிடும். முதல் மீன் தப்பிச்சு போனதே அது செய்த வேலை எந்த வேலை? வருமுன் காப்போம். இந்த 2வது மீன் பாறைக்கடியில போய் ஒளிஞ்சதே தன்னை காப்பாற்றிக் கொள்ள, அது வந்தபோது காப்போம். 3வது மீன் வந்த பின் காப்போம்னா முடியுமா? வந்த பின் காக்கிறோம்ன்றது முடியாது. அதனால கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் லெசனே என்னன்னு கேட்டா, வரும் முன் காப்போம். பிரச்சனையை எதிர்பாருங்கள் என்று சொல்கிறார் சுவாமிஜி. பூஜ்ய சுவாமிஜியினுடைய அருளுரையில பிரச்சனை வராது என்ற நம்பிக்கையெல்லாம் இங்க வேலை செய்யாது. பூஜ்ய சுவாமிஜியினுடைய அறிவுரை என்னன்னு கேட்டா, நீ பிரச்சனை வரும் என்று எதிர்பார்ப்பாயாக, பிரச்சனை வரும் என்று எதிர்பார்ப்பாயாக. அதுல சொல்றாரு, தள்ளி போடுதல் நெருக்கடிகளை உருவாக்கும். ப்ரோக்ராஸ்டினேஷன். ப்ரோக்ராஸ்டினேஷன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஆல்ரெடி இருக்கு, அதை உடனடியான ஒரு சொல்யூஷன் தேடாம அதை நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது என்று சொல்லி தள்ளி போடுவது நெருக்கடியை அதிகரிக்கும். அதனால சுவாமிஜி சொல்றாரு, பூஜ்ய சுவாமிஜி எழுதியிருக்கிற ஒரு உரையில இருந்து சொல்றேன். பொதுவா எக்ஸாமுக்கு நம்ம போறோம் இல்லையா? நம்ம போக மாட்டோம், மாணவர்கள் போவார்கள். மாணவர்கள் போனார்னா, குழந்தைங்கள்லாம் போனாக்க அவருக்கு சொல்லி கொடுத்து அனுப்புவார் இவர். ஏய், முதல்ல ஈஸியான கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணிடுறா, அப்புறமா கஷ்டமான கொஸ்டினை ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி தருவாரா இல்லையா? சுவாமிஜி என்ன செய்யறாருன்னா சொல்றாருன்னா, பூஜ்ய சுவாமிஜியுடைய அருளுரை, முதல்ல நீ கஷ்டமான கேள்விகளை அட்டன் பண்ணு, அதுக்கு அதிக நேரத்தை எடுத்துக்கொண்டு ஆன்சரை எழுது, அதுக்கப்புறம் ஈஸியான கொஸ்டினை நீ எழுதிடு. யாராவது இந்த அருளுரை சொல்லியிருப்பாங்களா? சொல்ல முடியுமா? சுவாமிஜி தான் சொல்லியிருக்காரு. எதுக்கு சொல்றாரு? உனக்கு வாழ்க்கையில எது கஷ்டமான விஷயம் என்று நினைக்கிறாயோ அதை முதல்ல அட்டன் பண்ணு, அதை எப்படி தீர்க்கிறதுன்னு முதல்ல போய் வேலை செய். ஈஸியா இருக்கே என்ற விஷயத்தை பின்னாடி பார்த்துக்கலாம், தலைகளா சொல்லியிருக்காரு. ஆனா அதுதான் வாழ்க்கையினுடைய பாடம். நமக்கு இருக்கிற பாடம் என்ன பாடம்? வாழ்க்கையில் எது கடினமான விஷயம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதற்கான முயற்சியை இந்த நிமிஷம் தொடங்கி விடுங்கள். அதற்கான முயற்சியை தள்ளி போடாதீர்கள், உடனே அதை உடனே செய்யுங்கள். அப்படியே சொல்லும் பொழுது சுவாமிஜி ஒரு கதையும் சொல்கிறார். இந்த கதை பாகற்காய் கதை என்று சொல்லி சுவாமிஜியினுடைய அன்பர்களிடையிலே மிகவும் பிரபலமான கதை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் அதை மீண்டும் நினைவு கூறுவது மகிழ்ச்சி. சுவாமிஜி, பூஜ்ய சுவாமிஜி பிக்ஷாவந்தனம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு
சுவாமிஜி வீட்டுக்கு போயிருக்காரு. இங்க அன்னைக்கு விசேஷமா அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாவக்காய் பண்ணியிருக்காரு. இந்த அம்மா பாவக்காய் பண்ணியிருக்கிறார்கள். எல்லாம் பிக்ஷையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு, மரியாதையெல்லாம் பாத பூஜை எல்லாம் முடிஞ்சது, சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. சுவாமிஜிக்கு பாவக்காய் பார்த்த உடனே அடடா பாவக்காயா எனக்கு பிடிக்காதே என்று நினைக்கிறேன். இது அவரா சொல்றது. சுவாமிஜிக்கு உண்மையில் பாவக்காய் பிடிக்கிறது இல்லை, ஆனால் அன்பர்கள் கொடுத்ததை ஏற்றுக்கொள்கிற எண்ணம் இருப்பதனாலே சுவாமிஜி என்ன பண்றாரு, இந்த பாவக்காயை ஐடியா என்ன, சுவாமிஜி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது என்ன, கஷ்டமான விஷயத்த முதல்ல தீர்த்துடுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அதை இலையில் இருக்கிறதுல ரொம்ப சகிக்க முடியாம இருக்கிற பாவக்காய் இருக்கு. பூஜ்ய சுவாமிஜி decided to eat the bitter gourd first. இம்மிடியா மடமடன்னு அந்த பாவக்காய் எடுத்து சாப்பிட்டார். பாவக்காய் பொரியல் எடுத்து சாப்பிடு மடமடன்னு சாப்பிட்டார். காலியா போச்சு. இந்த அம்மா பக்கத்துல நின்று பார்த்துட்டே இருக்காளா, சுவாமிஜிக்கு பாவக்காய் ரொம்ப பிடிக்கும் போல இன்னும் கொஞ்சம் என்னம்மா வச்சுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பாவக்காயை எடுத்து, நம்ம ரூல் படி என்ன, கஷ்டமான விஷயத்த முதல்ல தீர்த்துடணும். பாவக்காய் சாப்பிட்டேன், சுவாமிஜி சாப்பிட்டேன். மூணாவது தடவை வச்சிடும் போதுமா எனக்கு சொல்ற அளவுக்கு வந்து ஒரு வழியா அந்த பாவக்காயை சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு புறப்பட்டு வந்துட்டேன். சுவாமிஜி புறப்பட்டார். உடனே அந்த அம்மாவுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் வருது. ஏன்னா இன்னொரு மாமி கூப்பிடுறான், நாளைக்கு அந்த ஆத்துல வந்து சுவாமிஜி சாப்பிடும். ஏய் நீ எப்படிப்பா பண்ணினே, சுவாமிஜிக்கு எல்லாம் சந்தோஷமா, சுவாமிஜிக்கு பாவக்காய் ரொம்ப பிடிக்கும், பாவக்காய் நீ செஞ்சு வச்சுடு. சுவாமிஜி அடுத்த நாள் அந்த வீட்டுக்கு பிக்ஷைக்கு போச்ச, அங்க பார்த்தா அங்கேயும் பாவக்காய். இதுல இருந்து பார்த்தா எந்த வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு போனாலும் அட்வர்டைஸ்மெண்ட் ஆயிடும் இல்லையா, வாட்ஸ்அப் மெசேஜ் SMS எல்லாம் எல்லா வீட்டுல போனாலும் பாவக்காய், வறுவல் பாவக்காய், பொரியல் பாவக்காய், சாம்பார் எல்லாம் பாவக்காய் தான். இதுதான் சுவாமிஜியினுடைய பாவக்காய் கதை. இது சுவாமிஜியே தன்னுடைய உரைகள்ல சொல்லி எல்லாரையும் மகிழ்வித்த ஒரு வரலாற்று புகழ்மிக்க பாவக்காய் கதை. இந்த பாவக்காய் கதையை சொல்லி நம் மனசில் இருக்கிற கசப்பு உணர்வுகளை சுவாமிஜி போக்கி இருக்கிறார். இதுல இருந்து மிகப்பெரிய பாட்டத்தை நம்ம படிச்சுக்கிறோம். எது கசப்புன்னு நாம் நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை டீல் பண்ணணும். தப்பிச்சுக்க முடியாது, எஸ்கேப் ஆயிக்க முடியாது, தொடர்ந்து வரும். விலகி ஓட முடியாது, எங்கிருந்தும் எதிலிருந்தும் தப்பிக்க முடியாது. ஏன் என்று சொன்னால் அது நம் பிராரப்தத்தின் மூலமாய் வந்து கிடைச்சிருக்கிறது. நிறைய மனைவிமார்கள் சொல்லுவது உண்டு, கடைசியில உன்னை கட்டி வச்சுட்டாங்கய்யா. சிங்கப்பூர்ல இருந்து என்னை வந்து கேட்டிருந்தாங்க, US மாப்பிள்ளை எல்லாம் வந்தது, கடைசியில இந்த மெட்ராஸ் மாப்பிள்ளைக்கே என்னை கட்டி வச்சுட்டாங்களே என்று சொல்வது உண்டு அல்லவா. நம்ம பிறக்கும் பொழுதே நம்முடைய ஜாதகத்தில் 7ஆம் வீடுன்னு ஒன்று இருக்கு. ஜாதகத்தை பத்தி சுவாமி வேற அருளாசியில் சொன்னார்கள், அதனால அதை பத்தி உங்களுக்கு சொல்றேன். ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தோன்னா அந்த ஜாதகத்துல 9ஆம் வீடு அப்பாவை குறிக்கும், 4வது வீடு அம்மாவை குறிக்கும் இல்லையா. 4th house speaks for mother, 9th house speaks for father. அதுல ஒரு 5ஆம் வீடு இருக்கு. யாருக்கு? இந்த பிறந்திருக்கிற குழந்தைக்கு. அந்த 5ஆம் வீடு, இந்த குழந்தை வளர்ந்து பெரியவனானா அதுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை எப்படி இருப்பான்னு இருக்கு. ஒரு பிறந்த குழந்தையின் ஜாதகத்தை பார்த்து அந்த குழந்தையின் குழந்தை எப்படிப்பட்டவன் என்று சொல்லிவிட முடியும். இதுதான் வேத அந்தமாகிய வேதாந்த சாஸ்திரம், ஜோதிஷம். பூஜ்ய சுவாமிஜிக்கு ஜோதிஷத்துல சிறந்த எண்ணம் உண்டு, நிறைய அதுல ஆசி வழங்கி இருக்கிறார். அடியனுக்கும் அந்த ஆசி வழங்கினார் பூஜ்ய சுவாமிஜி. ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவார் அந்த ஜோதிஷ சாஸ்திரம், வேதாந்தம் என்பதனால பூஜ்ய சுவாமிஜி ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவார். நிறைய பேர்த்த அந்த ஆலோசனை மேற்கொள்ளுமாறும் சொல்லுவார். பூஜ்ய சுவாமி சொன்னது உண்டு. எது சொல்றேன்னு கேட்டா, பிறந்த குழந்தையினுடைய மகன் யாருன்னு அதுல எழுதப்பட்டிருக்கும்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும். நம்ம everything is predetermined because of our past deeds. நம்முடைய கடந்த கால கர்மங்களினால், செயல்களினால் அவையெல்லாம் ஏற்கனவே தீர்மானம்
தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கின்றன, ஆல்ரெடி ப்ரீடிட்டர்மெண்டா இருக்கு. இன்னொரு விஷயத்தையும் இதுல சுவாமிஜி சொல்றார். கர்மா என்ற ஒரு சொல்லை நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். அனைத்தும் உன் கர்ம வினையின் படிதான் செயல்படுகிறது, நடக்கிறது என்று நீ நினைத்திருக்கிறாய். ஆனால் நீ உன்னுடைய சுவாதந்திரியம் என்று சொல்லக்கூடிய ஃப்ரீ வில் பயன்படுத்த வேண்டும். உனக்கு ஒரு ஃப்ரீ வில் சுவாதந்திரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை பயன்படுத்த வேண்டும். நீங்கள்லாம் பயன்படுத்தி இருக்கிறீர்கள். உங்களுடைய சுவாதந்திரியத்தை பயன்படுத்தி தான் லெஃப்டில் திரும்பி இருக்கிறீர்கள், ரைட்டில் திரும்பாமல். புரியலையா? நம்ம கேட்டுக்கிட்ட லெஃப்ட்ல திரும்பினா ஆசிரமத்துக்குள்ள வந்துடலாம், ரைட்ல திரும்பினா ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போயிடலாம். லெஃப்ட்ல திரும்பினா என்லைட்டன்மெண்ட், ரைட்ல திரும்பினா என்டர்டைன்மெண்ட். லெஃப்ட் என்லைட்டன்மெண்ட், ரைட் என்டர்டைன்மெண்ட். உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வேண்டாம், என்லைட்டன்மெண்ட் வேணும்னால இங்க திரும்பி இருக்கிறீங்க. நீங்க இது யாருது? யாரோட ஃப்ரீ சாய்ஸ்? உங்களுடைய ஃப்ரீ சாய்ஸ் நீங்க உபயோகப்படுத்திருக்கீங்க. உங்களுடைய தீர்மானத்தை கொண்டு இந்த இடத்திற்கு வர வேண்டும். இங்கே சாஸ்திரங்கள் சொல்லப்படுகின்றன, பெரியோர்களின் வாக்கினை நாம் கேட்கணும் என்ற காரணத்தினால் நீங்கள் இங்கே திரும்பினீர்கள். இதுதான். அப்போ அந்த சாய்ஸை யூஸ் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. சொல்வார்கள், கத்தியை வைத்துக் கொண்டு எடுற பாக்கெட்ல இருக்கிறதுன்னு மிரட்டலாம் ஒருத்தனே. ஒரு ஆப்பிளை 4 கட் பண்ணி 4 பேத்துக்கு கொடுக்கலாம். அந்த கத்திக்கு பயன்பாடு பார்த்தீங்களா? அதே கத்தி தான் ஒருவரை பயப்படுத்துறதுக்கும் முடியும், ஒருத்தருடைய பசி ஆற்றுறதுக்கும் அந்த கத்தி பிரயோஜனப்படும். அந்த கத்தி யார் கையில் இருக்கு, அவனுடைய சுபாவம் என்ன, அவன் என்ன படித்திருக்கிறான் என்பதை பொறுத்து. படிப்புனா காலேஜில் போய் படிக்கிற படிப்பு இல்லை, வாழ்க்கையினுடைய சாஸ்திரத்திலே படித்த படிப்பு. வாழ்க்கையை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை பற்றிய படிப்பு. 3 சக்திகளை பற்றி சுவாமிஜி அவர்கள் இந்த புத்தகத்திலே சொல்லி இருக்கிறார்கள். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி என்று சொல்லி 3 சக்திகளை பற்றி இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் புத்தகத்திலே சுவாமிஜி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த இச்சாசக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய விருப்பத்தை குறிப்பது. கிரியாசக்தி என்பது நம்முடைய செயலாற்றும் தன்மையை குறிப்பிடுவது. ஞான சக்தி என்பது நம்முடைய அறிவாற்றலை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதை குறிப்பிடுவது. இந்த 3ஐயும் பயன்படுத்தி தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வை நம்ம உருவாக்க வேண்டும். ஒரு சிக்கல் உண்டானதற்கு பிறகு இந்த 3 அறிவு நிலைகளையும் நம்ம பயன்படுத்தி அந்த சிக்கலை எப்படி தீர்ப்பது என்பதை ஆராய வேண்டும். அதற்கு முன்பாக என்ன சொல்கிறார் என்றால், இதனுடைய ஆரிஜின் என்ன, அந்த சிக்கலினுடைய அந்த ப்ராப்ளத்தினுடைய ஆரிஜின் என்ன, அது எங்கிருந்து தொடங்கி இருக்கிறது, அதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்னா, கொசுவர்த்தி மாதிரி அதனுடைய ஆரிஜினை சரி பண்ணாம, அந்த ஆரிஜினை கண்டுபிடிச்சுக்காம, அதனுடைய வேர் எங்க இருக்கிறதே கண்டுபிடித்துக் கொள்ளாம மேலோட்டமாக அந்த பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணி வச்சுக்கிறோம். தற்காலிகமான தீர்வுகளை நாம் ஏற்படுத்தி கொண்டே வருகிறோம், பிரச்சனைகளை தள்ளி போட்டுக் கொண்டே வருகிறோம். அதனால இந்த சிக்கல்கள் ஒருபோதும் தீரவே தீராது. ஆய்வு பூர்வமாக ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய வேர் எங்க இருக்கு என்று பார்த்து அந்த வேரை கிள்ளி எறிய வேண்டும். பிரச்சனையினுடைய அடிவேரை நீக்காமல் அந்த பிரச்சனை நமக்கு தீரக்கூடியதாக இல்லை. இப்போ நம்ம கொஞ்சம் வேதாந்தம் தெரிஞ்சுக்கணும். வேதாந்த அடிப்படையிலே 2 விதமான வாழ்க்கை முறையை நம்முடைய வேதம் சொல்லி இருக்கிறது. ஒரு வாழ்க்கை முறை இல் வாழ்க்கை முறை. இன்னொரு வாழ்க்கை முறையானது ஞானம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை முறை. நம்முடைய வேதங்கள்ல 2 பகுதிகள் இருக்கிறது. கர்ம காண்டம் என்றும் ஞான காண்டம் என்றும் 2 பகுதிகள் இருக்கிறது. இந்த கர்ம காண்டம் என்கின்ற பகுதியிலே வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்கின்ற நியதிகள், எப்படியெல்லாம் வாழ்க்கை வேள்வி பூர்வமாக இருக்க வேண்டும். வேள்வினா யஜ்ஞம், ஹோமம்.
வேள்வி பூர்வமாக இருக்க வேண்டும், பிரார்த்தனை பூர்வமாக இருக்க வேண்டும். எப்படி ஆன்மீக வழிபாடுகளை எல்லாம் செய்து வாழ்க்கையை வளம் செய்து கொள்ளலாம், அங்கதான் இருப்பதெல்லாம் இறைவன். பூமி பூஜை, ஒரு வீடு கட்டணும்னு சொன்னா என்ன பண்றோம்? பூமி பூஜை. வீடு கட்டி முடிச்ச உடனே கிரக பிரவேசம், அதுக்கு என்ன பண்ணுவோம்? அதுக்கு ஒரு பூஜை. எல்லாவற்றிற்கும் பூஜை. குழந்தை பிறந்துருச்சு, புண்ணியாக வாசனம், பூஜை. பூஜையில் தானே தொடங்குது. காது ஊற்றணும், மொட்டை அடிக்கணும், பூஜை. கோயிலுக்கு போய் செய்கிறோம் இல்லையா, அதுக்கு பழம். அப்புறம் பர்த்டே, ஆயுஷோகமும், இப்படி தொடங்கி எல்லாம் பூஜை தான். ஏன்னா நமக்கு கதவு கூட சுவாமி தான், கதவுலையும் போட்டு வைப்போம். பாம்பு கூட சுவாமி தான், மரம் கூட சுவாமி தான், எல்லாம் சுவாமி. இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை தான் நமக்கு நம் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். ஒருத்தர் இறந்து போயிட்டார், என்ன பண்ணுவோம்? பூஜை தான் பண்ணுவோம். பிறந்தாலும் பூஜை, இறந்தாலும் பூஜை. இதுதான் நம்முடைய வாழ்வியல் நெறி. காலப்போக்கில் இவையெல்லாம் என்ன ஆகிறது என்று சொன்னால், எல்லாம் மாடர்னைஸ் ஆகும் பொழுது இந்த ஒரு நிலையை நம்ம இழந்து கொண்டு வருகின்றோம். எப்பொழுது நாம் இந்த தெய்வீக உட்கருவிலிருந்து விலகி விலகி வருகிறோமோ அப்பொழுது நம்முடைய நெருக்கடிகளை சமாளிக்க முடியாத ஒரு நிலைக்கு நாம போவோம். அதனால பூஜை சுவாமிஜி சொல்றது, அண்டர்ஸ்டாண்ட் த கிரேஸ் ஆஃப் ஈஸ்வரா என்று பூஜை சுவாமிஜி இந்த நூலினுடைய முத்தாய்ப்பாக சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன விஷயத்தை சொன்னார்? நோய் நாடி, நோய் முதல் நாடி என்று சொன்ன மாதிரி அந்த பிரச்சனையினுடைய ஆழமான வேரை கண்டுபிடித்து அது என்னால் உருவாவதாக இருந்தால் நான் அதை சரி செய்து கொள்ள முடியும். அடுத்தவர்களால் உருவாகக்கூடியதாக இருந்தால் அதையும் சரி செய்து கொள்ள முடியும். இவை இரண்டு காரணங்கள் அல்லாமல் மூன்றாவது காரணம், அறியாத காரணம் ஒன்றினால் உருவாவதாக இருந்தால் என்ன பண்றது? ஈஸ்வரனை நாடுவது, இறைவனை நாடுவது ஒன்றுதான் அதற்கு வழி. என்னால் உருவாகக்கூடிய ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணிக்கலாம், நான் என்னை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி பண்ணலாம். அடுத்தவர்களால் வரக்கூடிய பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது? அதுவும் பூஜ்ய சுவாமிஜியோட ஒரு டாக்ல இருக்கு. அமெரிக்கால கலிபோர்னியால ஒரு நாள் சுவாமிஜியை சந்திப்பதற்காக மாற்று மதத்தை சார்ந்த ஒரு அறிஞர் வருகிறார். நான் கொஞ்சம் தமிழ்ல பேசுவேன், அது கொஞ்சம் புரியலன்னா கஷ்டப்படாம திரும்ப கேளுங்க, புரியலன்னு சொல்றேன். மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு அறிஞர் வருகிறார். அப்படி சொன்னாதான் அப்படி பாலிஷா இருக்கும். மாற்று மதத்தை சேர்ந்த அறிஞர் வருகிறார். அவர் சுவாமிஜி கிட்ட சுவாமிஜியை கன்வர்ஷன் பண்ணுவதற்காக முயற்சி பண்றார். சுவாமிஜி, do you know about creation? உங்க வேதத்துல எல்லாம் கிரியேஷன் பத்தி சொல்லியிருக்கா என்றெல்லாம் சொல்லியிருக்கு. சுவாமிஜி சொல்றார், நான் இந்த கிரியேஷன்ங்கிற வார்த்தையை பார்த்தாலே கொஞ்சம் பயப்படுவேன், சிருஷ்டி சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னேன்னு அதுல சொல்றார். அந்த உரையில சொல்றார், சிருஷ்டியை பத்தி ரொம்ப விரிவா எங்க வேதங்கள்ல சொல்லியிருக்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே, எங்க வேதம் இந்த கிரியேஷன் 3000 வருஷத்துக்கு முன்னால் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு என்று சொல்லி அவர் சொல்றார். அதுக்கு சுவாமி சொல்றார், எங்க ஊர்ல இருக்கிற ஒரு பழம்பெரும் வீடே 3000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது, நீ கடவுளே இந்த உலகத்தை 3000 வருஷத்துக்கு முன்னாடி தான் படைச்சேன்னு சொல்றியே, எப்படிப்பா நம்புறது என்று கேட்டிருக்காரு. உடனே அவர் உடல ஆர்குமெண்ட் மேல ஆர்குமெண்ட். அப்புறம் சுவாமிஜி சொல்லியிருக்கார், சரி இவரை சயின்டிபிக்கா பேசி பார்ப்போம்னு சொல்லி இந்த கார்பன் டெஸ்ட்லாம் உண்டு. அந்த டெஸ்ட் எல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்குன்னு சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. அதுபோல டைனோசரஸ் என்று ஒரு மிருகம் இருக்கு, அதுக்கு கூட பலாயிரம் கணக்கான வருஷம் வயது ஆயிருக்குன்னு எல்லாம் ஆராய்ச்சிகள்லாம் இருக்கேப்பா. அப்புறம் உங்க வேதம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த உலகமே வந்தது, 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்க கடவுள் வந்தாருன்னு சொல்றியே, இது எப்படிப்பான்னு கேட்டிருக்காரு. அவன் விடுற மாதிரி இல்ல இதெல்லாம் நீங்க நம்ப முடியாது, ஏனென்று சொன்னால் நீங்கள் பாவிகள் என்று சொல்லி உங்களால் புரிந்து கொள்ள முடியாது, நீங்கள் பாவிகள்னு சொல்லி அவர் ஆரம்பிச்சிடுறாரு.
பார்த்தார் சுவாமிஜிக்கு இப்ப நெருக்கடி. இந்த சப்ஜெக்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா, இந்த தலைப்புக்கும் அதுக்கும். பூஜ்ய சுவாமிஜிக்கு இப்ப என்ன வந்துருச்சு, கடுமையான நெருக்கடி. பக்கத்துல இடத்துல யாரும் இல்லை, எந்த அன்பர்களும் இல்லை. பார்த்துருக்காரு. காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்டிருக்காரு. அவர் சொல்றாரு, நான் கேட்டேன் காஃபி சாப்பிடுவோமான்னு கேட்டேன். எதுக்குன்னா symbolically I am communicating him that our talk is over. There is no fight between you and me. There is no more discussion in this regard. Let us be good friends by அர்த்தம். இல்லை இல்லை காஃபி எல்லாம் வேண்டாம். ஜென்ரலாக எல்லாரும் அப்படிதான் சொல்லுவோம், காஃபி சாப்பிடலாமா, இல்லை இல்லை வேண்டாம். அது மாதிரி அவரும் வேண்டாம் காஃபி இல்லாம, இல்லை இல்லை எங்கள் சவுத் இண்டியன் காஃபி நாங்கள் வச்சுட்டு இருக்கோம் கலிஃபோர்னியாவில், நீங்கள் சாப்பிடுவோம்னு சொல்லியிருக்காரு. இல்லை இல்லை வேண்டான்னு அவர் உடனே அங்கேருந்து விடை பெற்று போயிடுறார். எதுக்கு இந்த கதையை சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை, இது வாதத்தினால் நிகழக்கூடிய ஒரு சம்பவம் இல்லை, தீர்ப்பாக முடியாது, விதண்டாவாதத்தினால் முடிவாகக்கூடிய ஒரு விஷயமும் இல்லை. அப்போ எதுக்கு வீணா வாதம் பண்ணணும்? இப்பொழுது நினைத்து பாருங்கள், நம்ம எத்தனை எத்தனை சூழ்நிலைகளில் வீணான வாதம் செய்கின்றோம். இந்த வாதத்துக்கெல்லாம் பெரிய வாதம் நம்ம டிவி நிகழ்ச்சிகள் இருக்கு. ஒரு 4 பேர் உட்காந்துப்பான், அவன் சொல்லுவான் இதுதான், இன்னொருத்தன் சொல்லுவான், ஒருத்தன் மைக்க பிச்சு போட்டு எதிர்த்து ஓடியே போயிடுவான். பார்த்துருப்ப இல்லையா? இது வாதம். ஏன்னா இந்த கல்ச்சர் நமக்கு ரொம்ப பிடிக்கும். யாராவது 2 பேர் சண்டை போட்டானா நம்ம ஆண் உட்காந்து வேடிக்கை பார்க்குறோம். இந்த கல்ச்சர் மாற்ற வேண்டாமா? அவனுடைய மனசுக்குள்ளேயே 2 மாசம் இருந்து போராடி கொண்டு இருக்கு. நம்ம அடுத்தவன் 2 பேரும் என்னடா சண்டை போடுறாங்கிறத பார்க்க. ஏன் நமக்கு டிவி பார்க்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கதை புஸ்தகம் படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆச்சாரியாஸ் பேச ஆரம்பிச்சா அப்படியே தூக்கம் வருது. ஏன் வந்து ப்ராப்ளம் உண்டா இல்லையா? டிவியில 2 பேர் பேச, அவன் சம்பவம் அது. ஆச்சாரியா வந்து உங்க பிரச்சனையை பத்தி பேசுறாரு, அடுத்தவன் பிரச்சனையை பத்தி டிவியில காட்டுறான், அது நம்ம இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருக்கோம். உங்க பிரச்சனையை பத்தி நான் பேசணும்னு ஐயா இதெல்லாம் வேண்டாம், இதை என்னையே சொல்ற மாதிரி இருக்கேன்னு அந்த மொழியில வந்து என்ன என்னோட ப்ராப்ளத்தை சுவாமிஜி எப்படி தெரிஞ்சாரு? பூஜ்ய சுவாமிஜி கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். அவர் கிளாஸ்ல பேசுற விஷயம் ஏதோ நம்மளை பத்தியே பேசுறாரேன்னு இருக்கும். நம்ம ஒரு கேள்வி கேட்டுறணும் இன்னைக்கு சுவாமிஜியை நினைச்சிட்டு வருவோம், அதுக்கே ஆன்சர் வச்சிருப்பாரு. அதுல அந்த ஸ்பீச்சை கேட்டா அதுல ஆன்சர் வரும். அந்த மாதிரி அடுத்தவர்கள் பிரச்சனையை பார்ப்பதற்கு தயாராக இருக்கிற நாம் நம்முடைய பிரச்சனைகளை தள்ளி போடுவதால் நமக்கு நெருக்கடி ஏற்படும் பொழுது ஓடிடலாமா, தற்கொலை பண்ணிக்கலாமா, சாமியார் ஆயிரலாமா? 3 தீர்வு வச்சிருக்கோம். 3 தீர்வுகள் நம்ம இருக்கு. ஓடிடுறது. சுவாமிஜி நான் எங்கேயாவது ஓடிடலான் இருக்கேன். எங்கேயாவது ஓடினா ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆகும்? என்கிட்ட போன வாரம் கவுன்சிலிங்ல ஒருத்தர் வந்துட்டார். அது சொல்றார், ஒரு 2 கோடி ரூபாய் கடன் ஆகி போச்சு, அதுக்கு என்னப்பா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாம் கட்டிடலாமே அப்படின்னு. இல்லை நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கேன். இந்த மாசம் பார்ப்பேன் சுவாமிஜி, இது முடியல அப்படின்னா தற்கொலை தான் அப்படின்னு. தற்கொலைன்னா உங்களுக்கு எப்படி செய்யறது எல்லாம் தெரியும். இல்லை இல்லை எல்லாம் நெட்ல படிச்சு வச்சிருக்கேன், இன்டர்நெட்ல பார்த்து படிச்சு வச்சிருக்கேன் எப்படி செய்யறது, வலிக்காம எப்படி தற்கொலை பண்ணிக்கிறது எல்லாம். வலிக்காம வேற சாகணும், ஆனா வலிக்காம சாகணும். பிரச்சனைக்கு தீர்வு இல்லப்பா, இந்த சாஸ்திரத்தை எல்லாம் நான் சொல்றேன், தொங்கணும் தெரியுமோ அப்படின்னு. செத்து போன அப்புறம் இந்த புளிய மரம், வேப்ப மரம், முருங்கை மரத்தெல்லாம் நீ தொங்கணும். அப்படியா சாமிஜி? ஆமா, தலைகளா தொங்கணும்ட்டேன். ரொம்ப கஷ்டம், தலைகளா வேற தொங்கணும். அத்தோட முடியறது இல்லை. கொஞ்ச நேரம் இந்த மாதிரி எல்லாம் வந்து அலைஞ்சு திரிஞ்சு மறுபடியும் ஒரு பிறவி வரும். மறுபடியும் நீ அதுல எல்கேஜி யூகேஜி போகணும். அதை விட பெரிய கஷ்டம் +2 எக்ஸாம் எழுதணும் தெரியுமா அப்படின்னு. ஐயோ நான் தற்கொலையே பண்ணிக்கல சாமி, மறுபடியும் +2 எழுதுறதா, நான் தற்கொலையே பண்ணிக்கல. இதெல்லாம் எனக்கு யாருமே சொல்லலையே. மறுபடியும் அதே மாதிரி படிக்கணும், அதே மாதிரி வேலை வெட்டி இல்லாமல் சுற்றணும், தண்டை பயிலேன்னு 4 பேர் வாங்கணும், நீ உருப்பட மாட்டேன்னு 4 பேர் சொல்லுவான். அப்புறம் கடைசியில் ஒரு கல்யாணத்தை பண்ணணும், அதில் அதை விட பெரிய பிரச்சனை. கடைசியில் மறுபடியும் இதே சைக்கிள், சாமியார் ஆயிடலாமா? மறுபடியும் ஏதோ சாமியாருக்கெல்லாம் ப்ராப்ளமே இல்லைங்கிறது. சாமியார் ஆகிட்டா தான்
ப்ராப்ளம் அதிகமா. சாமியாருக்கும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஆனா துறவியாகப்பட்டவன் என்ன செய்யறான்னா, இதுக்காக சொல்றேன்னா காரணம் இல்லாம நான் ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாது, சிரிக்க வைக்கிறதுக்காக மட்டும் இல்லை. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். ஒன்னும் புரியலையா? நல்லது. யாதனின் யாதனின் நீங்கியான். எந்தெந்த திருக்குறள் நம்பர் 341 யாரும் வேணா நோட் பண்ணிக்கலாம். 341வது திருக்குறள் துறவரவியல் என்ற தலைப்பில் இருக்குது. துறவரம்னா என்னன்னு வள்ளுவ பெருந்தகை சொல்றார். 341வது குறள் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். யாதனின் யாதனின் நீங்கியான். யாதனின் எதுக்கு 2 தடவை சொல்றாருன்னா, எந்தெந்த விஷயங்கள் உன்னை துன்புறுத்துகின்றனவோ, உனக்கு பிரச்சனையை கொடுக்கின்றனவோ, அதன் மேல் நீ வைத்திருக்கிற பற்றினை நீக்கி விடுவாயே. ஆனால் புரியுது இல்லையா? எந்த விஷயம் உனக்கு துன்பத்தை கொடுக்கிறதோ அதன் மேல் பற்றை நீக்கி விடுவாயே. ஆனால் நோதல் அதனின் அதனின் இளன். இப்ப புரிஞ்சிடுச்சு. அதனால் நோதல் என்பது உனக்கு கிடையாது. எது உனக்கு பிரச்சனையை கொடுக்கும் என்று தெரிந்தும் உனக்குள்ள பற்றின் காரணமாக திரும்ப திரும்ப அதை செய்கிறாயோ, அது உனக்கு பிரச்சனையை கொடுத்து கொண்டுதான் இருக்கும். யாதனின் யாதனின் நீங்கியா, அதை விட்டுடும். அதன் மேல் இருக்கக்கூடிய பற்றினை விட்டுடும். அப்ப என்ன ஆகும்? நமக்கு நிம்மதியா போச்சப்பா. ஒரு கதை ஒண்ணு இருக்கு. ஒரு கதைன்னா உதாரணம், பயப்பட வேண்டாம். ஒரு நாய் ஒரு எலும்பு துண்டை எடுத்துக்கொண்டு ஓடுகிறது. அதன் பின்னால் ஒரு 10 நாய்கள் துரத்துகிறது. எப்படி நாய 10 நாய் துரத்து, இதுவும் எல்லையற்ற வேகத்தோடு அது ஓடுது. இப்போ நாய் நினைச்சுக்குது, பாரு என்னை கடிப்பதற்காக இதெல்லாம் ஓடி வருது அப்படின்னு அந்த நாய் நினைச்சுக்குதான். நாய்களுக்கு இந்த நாயில் மேலேயாக்கும் பகை, எலும்பிலேயாக்கும் கண்ணு. உடனே இது ஒரு திருப்பத்தில் திரும்பும் பொழுது அந்த எலும்பு துண்டு தவறி கீழே விழுந்துடுது. இது ஓடிக்கிட்டே இருக்கு. உடனே எல்லா நாயும் அந்த நாயை துரத்துறதை விட்டுட்டு எல்லாம் இந்த எலும்பு துண்டுக்கு தான் பாயுது. இது திரும்பி பார்க்குது, என்னடா நம்மளை கடிக்குதுன்னு நினைச்சோம், இது அந்த எலும்புக்கு தான் ஓடி வந்திருக்கேன். துன்பத்தை கொடுத்தது எது? அந்த பற்று. அதனால எது உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கிறதோ அதை நீக்கிவிட வேண்டும். கசப்பு நோய்னு ஒண்ணு கிடையாது. கசப்பு நோய் வந்துருது, டாக்டர் கிட்ட போறோம். டாக்டர் சொல்றாரு, எல்லாம் பார்த்துட்டு பிளட் டெஸ்ட்லாம் பண்ணிட்டு, உங்க பிளட்ல கசப்பு அதிகமா இருக்கு, இனிமேல் நீங்க கசப்பு சாப்பிடக்கூடாது. அவ்வளவு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு இல்லையா? ஆனா நான் சொன்ன மாதிரி இல்ல, அதுக்கு ஆப்போசிட்டா சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? உங்களுக்கு சர்க்கரை ஜாஸ்தியா இருக்கு, இனிமேல் சர்க்கரை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமான ஆசை வரும் பாருங்க, சர்க்கரை சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி. அப்புறம் அடுத்த நாள் காலையில வேற யாராவது ஒரு ஃப்ரெண்டு ஒரு கிஃப்ட் அனுப்புவார, ஒரு பாக்கெட் ஸ்வீட் வரும், அன்னபூர்ணா ஸ்வீட் வரும். அப்புறம் அதனால ஒரு மாத்திரை ஜாஸ்தியா கொண்டா இந்த ஸ்வீட்டை சாப்பிடலான்னு அதையும் சாப்பிட்டு பார்ப்போம். விட முடிகிறதா? ஆனா விட்டா யாருக்கு நல்லது? சர்க்கரைக்கு நல்லதா, உங்களுக்கு நல்லதா? அதைத்தான் சுவாமியும் சொல்கிறார்கள். எது உனக்கு துன்பத்தை கொடுக்கிறதோ அதன் மேல் நீ வைக்கின்ற பற்றினை நீக்கி விடுவாயாக. நீக்கிவிட்டு என்ன பண்றது? அந்த பற்றினை இறைவன்பால் செலுத்துவாயாக. The grace of ஈஸ்வரான்னு சொல்லி இந்த கன்க்ளூஷன் பார்ட் இந்த புத்தகத்துல ரொம்ப அற்புதமான பகுதி. இங்க எல்லோரும் படித்து பார்க்க வேண்டும். அதற்கு முன்னாடி ஒரு சிறு குறிப்பை சொல்லியிருக்கின்றார். The way of life. Vedanta will give you a change in view of life and it will guide you for a way of life. வேதாந்தம் என்ன பண்ணுது? உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை வாழ்க்கையின் மேல் கொடுக்கின்றது. என்ன பார்வை? இப்பொழுதுக்கு நாம முதல் நிலையிலே கற்றுக்கொண்டிருக்கிற பார்வை என்ன? இருப்பதெல்லாம் இறைவனே, அனைத்தும் இறைவனுடைய செயலே.
நிகழ்வதெல்லாம் இறைவன் செயல்தான். நான் கர்த்தா இல்லை, நான் காரியம் செய்பவன் இல்லை, அகர்த்தா. செயலில் செய்வதில் மட்டும்தான் எனக்கு அதிகாரம் உண்டு. செயலினுடைய பலனை நான் ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்கொள்கின்றேன். அதனாலதான் ஆச்சாரியஜி அவர்கள் பேசினப்போ ஆங்கிலத்திலே சொன்னதை நான் தமிழில் உங்களுக்கு இப்போ சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆச்சாரியஜி அவர்கள் பேசும் பொழுது தன்னுடைய முன்னுரையிலே குறிப்பிட்டார்கள், மோட்டிவேஷன் அது பிரேரணம், அண்டர்ஸ்டாண்டிங் த இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டு நம்முடைய ஒரு முனைப்பை ஏற்படுத்திக் கொள்வது, அதை நோக்கி ஒரு முனைப்பை ஏற்படுத்திக் கொள்வது. அடுத்தது பிரயத்னம், அந்த காரியத்தை செய்வதற்கான பிரயத்னத்தை, முயற்சியை செய்வது. எங்க செய்வது? இன் ரைட் டைரக்ஷன், சரியான பாதையில், அந்த சரியான முறையில், சரியான பாதையில் அந்த முயற்சியை செய்வது. மூன்றாவது பிரார்த்தனா. அதைத்தான் இந்த புத்தகத்தினுடைய எண்டிலையும் சுவாமிஜி கன்க்ளூஷன்லையும் சொல்றாரு. பிரார்த்தனா, பிரார்த்தனாவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. அதை பற்றி மறுபடியும் பேசுவோம். அதுக்கப்புறம் நாலாவது விஷயம், நாம செய்வதற்கு மறந்து விடுற விஷயம், பூஜ்யானாம் அனுக்கிரகா. பெரியோர்கள், ஆன்றோர்கள், குருநாதர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது. அதைத்தான் நம்ம செய்ய தவறுகிற விஷயமாக இருக்கு. அதனால பெரியோர்களை மதிப்பதும், பெற்றோர்களிடம், தாய் தந்தையரிடம் ஆசீர்வாதம் வாங்குவதும் உள்ள பண்பாடுகளை எல்லாம் நம்ம இழந்துட்டோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு பண்பாடுகள் இல்லை. இப்ப அந்த பெரியோருடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்வதால் நம்முடைய செயல்கள் சிம்பிளா முடிஞ்சிடும். அடுத்ததுக்கு அப்புறம் கடைசியா அதுக்கு அடுத்தது பிரசாத புத்திகி என்று சொல்லி ஐந்தாவதாக ஒரு கோட்பாட்டை சொல்லி முடித்தார்கள். பிரசாத புத்திகி தான் நம்ம வேதாந்தம் காட்டக்கூடிய கர்மயோக பாத். கர்மயோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிமுறையிலே எல்லா செயலையும் ஈஸ்வர அர்ப்பணமாக செய்வதும், அந்த செயலுடைய பலன்களை ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கொள்வதும். அதை பற்றி சுருக்கமாக குறிப்பிட்டார்கள் ஆச்சாரியா அவர்கள். அதை நம்ம விளக்கமாக பார்த்தோம்னா, இப்போ ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்றோம், என்னென்ன வேணுமோ எல்லாம் ஆர்டர் பண்ணலாம். அங்க என்ன இருக்கணுமோ அதை தான் ஏற்றுக்கணும்னு இல்லை. ஆனா ஒரு கோவிலுக்கு போறோம், ஒரு கோவிலுக்கு போனோம்னா பூஜை எல்லாம் முடிஞ்சாச்சு, பிரசாதம் கொடுக்கின்ற நேரம் வந்தாச்சு. நேரம் அந்த குருக்கள் கிட்ட போய் எனக்கு ஒரு கப்பு பொங்கல், ஒரு கப்பு பாயசம் எல்லாம் ஆர்டர் பண்ண முடியுமா? கொடுக்கறதா நான் வாங்கிக்கணும். அதில் அதிகாரம் இல்லை நமக்கு. அது எல்லாமே இல்லாம எல்லா பிரசாதம் தீர்ந்து போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொட்டு தீர்த்தத்தை கையில கொடுத்தா கூட அதற்கு அவ்வளவு மகிமை உண்டு. ஒரு துளசி இலையை கையில கொடுத்தா கூட அதுக்கு அவ்வளவு மகிமை உண்டு. நம்ம என்ன பண்றோம்? அதை கண்ணில் ஒத்திக்கிறோம். சாட்சாத் ஈஸ்வர பிரசாதமாக அதை ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா? அந்த மனப்பக்குவம் நம்மை அறியாமல் நமக்கு இருக்கு. ஏன் கஷ்டப்படணும்? அந்த மனப்பக்குவம் இருந்துட்டா கஷ்டம். புரியுது? அப்ப ஈஸ்வர பிரசாத புத்திகி, முதல்ல ஈஸ்வரார்ப்பணத்தையா அந்த காரியத்தை செய்வது, ஈஸ்வரார்ப்பண புத்தியா பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வது, அது பிரசாத புத்திகி. அதைத்தான் இந்த நிகழ்ச்சி, இந்த நூலினுடைய கடைசியிலே சுவாமிஜி சொல்றாரு, I will conclude saying that you have to accept your limitations gracefully and thereby avoid depressions, frustrations and a sense of failure. நமக்கு இருக்கிற டிப்ரெஷன்ஸ், சென்ஸ் ஆஃப் ஃபெயிலியூர், இது எல்லாத்தையும் அக்செப்டன்ஸ் என்ற ஒரு செயலின் மூலமாய் பூர்ணம் பண்ணிக்கொள்ள முடியும். ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தை கொண்டு வருவதனாலே இந்த ப்ராப்ளத்தை, இந்த கிரைசிஸை சமாளித்து விட முடியும். இந்த உலகம் போட்டி நிறைந்த உலகம். நம்ம எல்லாருமே ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருப்பவர்கள் தான். நீயா நானா, நீயா நானா என்று எல்லாரும் ஓடிக்கிறோம். அது காலை இடையில விட்டு அடுத்தவனை மடக்கி விட்டுட்டு வேற ஓடுறோம். எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். The world has become a competitive world. பூஜ்ய சுவாமிஜி சொல்வார், வேதிக் லைஃப் was non-competitive life. வேத காலத்தில் போட்டி இல்லாத வாழ்க்கையாக இருந்தது. அவரவர்களுடைய வாழ்க்கை அவரவர்களுக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்தது. ஆனா இப்ப நம்மளுக்கு நாளைக்கு என்னங்கிறதே நிச்சயம் இல்லை.
அடுத்த நாள் என்ன ஆகுமோ என்ற கேள்விக்குறியோட நம்ம இருக்கிறோம். எதுவுமே நிச்சயமே இல்லை. நம்ம பேங்க்ல போட்டிருக்கிற பணம் வரைக்கும், டெபாசிட் பண்ணியிருக்கிற பணம் வரைக்கும் எதுவுமே நிச்சயம், என்ன வேணாலும் நடக்கும். திடீர்னு வருது இல்லையா, பேங்க் திவால் ஆயிடுச்சுன்ட்டு, எது வேணாலும் நடக்கும். அச்சுறுத்தலோடு கூடிய, செக்யூரிட்டி இல்லாத, பாதுகாப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்ம பாதுகாப்பு எது, ஆதாரம் எது, ஆறுதல் எது என்றால் ஈஸ்வரார்ப்பண புத்தி தான். நம் கண் முன்னால் ஒருவர் என்று நம்மை வசைபாடி கொண்டிருக்கிறார் வச்சுக்கோங்க. தமிழ் புரியுது இல்லையா? திட்டிட்டு இருக்காருன்னா புரியுது. திட்டுறாரு, நம்ம முன்னாடி அறிவு இருக்கா அப்படின்னு திட்டுறாரு, கடுமையா திட்டுறாரு. நம்ம வாத்தியார் திட்டினாலே ஒத்துக்க மாட்டோம், அப்பா திட்டினா ஒத்துக்க மாட்டோம், அம்மா திட்டினா ஒத்துக்க மாட்டோம். மூணாவது மனுஷால் ஒருத்தர் வந்து திட்டமில்லை எப்படி ஒத்துக்காம ஒத்துவோமா? உடனடியா கோபப்பட்டு அவனை திரும்ப திட்டுவோம். அவன் ஒரு வார்த்தையை சொன்னான்னா, டாக்னு சொல்லி திட்டினான்னா நம்ம கோஸ்ட்னு சொல்லி திரும்பி திட்டுவோம். அது தமிழ்ல சொன்னா நல்லா இருக்காது, அதனால டாக் அப்படின்னு சொன்னா நம்ம கோஸ்டேன்னு திட்டுவோம். அவ்வளவுதானே, பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. இதை தவிர்த்து விடுங்கள். நான் ரியாக்டிவ். எப்படி தவிர்க்க முடியும்? எப்படி தவிர்க்க முடியும்? திட்டுகிறவனுக்குள்ளும் ஈஸ்வரனை தரிசித்தால், என்னை ஏசுகிறவனுக்குள்ளும், என்னை அவமானப்படுத்துகிறவனுக்குள்ளும் நான் என் கர்ம வினையினால் இந்த சூழ்நிலைக்கு ஆட்பட்டிருக்கிறேன்னு திங்க் பண்ண. நம் சிந்தனை முறையை மாற்றி வைக்கிறார் சுவாமிஜி. அப்பா வந்து பையன் மேல ஏறி எட்டி குதிக்கிறான், ஏ குரங்கே அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா சொல்றார் பையனை, டிக்ஷனரி எல்லாம் தேட வேண்டியதில்லை. அது மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பர்சன் திங்கிங் வரணும். எல்லா பிரச்சனைகளும் அடிப்படையான காரணம் நான் தான். இதுவரைக்கும் நம்ம என்ன நினைச்சுட்டு இருந்தோம்? என் பிரச்சனைக்கு காரணம் இந்த மேற்கால வீட்டுக்காரன் தான், என் பிரச்சனைக்கு காரணம் எங்க அண்ணன் தான், என் பிரச்சனைக்கு காரணம் என் தம்பி தான், என் பிரச்சனைக்கு காரணம் இந்த மாமியார் தான், என் பிரச்சனைக்கு காரணம் இந்த மருமக தான், அல்லது என் பிரச்சனைக்கே காரணம் என்னுடைய எதிரி தான். இப்படி எல்லாம் தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல, மூன்றாவது மனுஷால் அப்படிங்கிற நிலையிலிருந்து நாம இந்த பிரச்சனைக்கு காரணம் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறோம். நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாரு, இந்த கார் வாங்கினதுல இருந்து எங்களுக்கு ரொம்ப திருஷ்டியா இருக்கு, இந்த கார் எடுத்துட்டு வெளியில திரும்பி கேட்டை திரும்பினோடனே அந்த எய்த்த வீட்டுக்கார குரு குருன்னு பாக்குறான், அவனுக்கு நீங்க ஏதாவது பண்ணணும் சுவாமிஜி. அவனெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, உங்க காருக்கு வேணா ஒரு பூசணிக்காய் சுத்தி உடைக்கலாம். தேர்ட் பர்சன் திங்கிங்லயே இருக்கும். அவனால பிரச்சனை, இவனால பிரச்சனை, அதுவால பிரச்சனை, இதுவால பிரச்சனை. தேர்ட் பர்சன் திங்கிங்லயே இருக்கிறோமா இல்லையா? அது ரொம்ப தப்பான விஷயம், உண்மையும் இல்லாதது. எனக்கு கொடுத்து வைத்திருப்பது அவ்வளவுதான், இது இப்படித்தான், இவர்கள் இப்படித்தான். சுவாமி சொல்றாரு, they are like this. அப்படி புரிஞ்சுக்கோங்க. இவங்க இப்படித்தான், மாமியார் இப்படித்தான் ஏதாவது சொல்லும், பொண்ணு இப்படித்தான் கேட்க மாட்டான். அக்செப்டன்ஸ், இதே சுவாமி பேசியிருக்காரு. சுவாமிஜியினுடைய உரையில இருந்தா என்ன சொல்றேன், இது இப்படிதான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நாம் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்லை. அப்பொழுது நமக்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கான பக்குவம் இல்லாமல் போய் நம்முடைய கர்மவினையினால்தான், பிராரப்தத்தினால்தான் இந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். என இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது கடவுளுடைய கருத்தோ எதனால் இது ஏற்பட்டிருக்கிறது என்றோ நாம் நினைக்கிறது இல்லை. ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம் நடக்கிறப்போ யாரையும் நினைக்கிறது இல்லை. நம்ம அது வெளியிலையும் சொல்றதும் இல்லை. சொன்னா ப்ராப்ளம் வந்துருமே. திடீர்னு உங்களுக்கு ஒரு 5 கோடி ரூபாய் சொத்து வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட சொன்னா என்ன பண்ணுவேன்? ஒரு 1 கோடி டொனேஷன் அனுப்புங்க சொல்லிட்டு என்ன பண்றது? அது பிரச்சனை தான். நல்ல விஷயம் நடக்கிறப்ப பகிர்ந்து கொள்வதில்லை. துன்பங்கள் வரும் பொழுது ஒரே பிரச்சனை,
அதே பிரச்சனைன்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறோம், எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்புகிறோம். ஆனால் என்ன செய்கிறோம்? யாரோ ஒருவரால் இந்த ப்ராப்ளம் வருகிறது என்று அறியாமையினால் நாம் நினைக்கிறோம். நம்மாலேயே தான் இந்த ப்ராப்ளம் நமக்கு வந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ப்ராப்ளத்துக்கு காரணம் யாரு? நம்மாலதான், நான் தான். அதனால் வாழ்க்கையை ஒரு வேல்யூ பேஸ்டு லைஃபாக வைக்கும்படியாக சுவாமிஜி சொல்றார். சுவாமிஜியினுடைய பிரபலமான இன்னொரு புஸ்தகம் வேல்யூஸ் ஆஃப் வேல்யூஸ், மதிப்பீடுகளின் மதிப்பீடு. அதுதான் அடுத்த மாதத்தினுடைய சத்சங்கத்து தலைப்பு, மதிப்புகளின் மதிப்பு, வேல்யூஸ் ஆஃப் வேல்யூஸ் என்கிற ஒரு புத்தகம். அதை அடுத்த மாதம் அதை பற்றி நாம் படிப்போம். To gain an abiding mind, certain values and attitudes are important. சுவாமி எழுதுறார். To gain an abiding mind, ஒரு calm mind, acceptance-ஓடு இருக்கிற மைண்டை நாம் அடையணும்னு சொன்னாக்க சில மதிப்புகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்று பூஜை சுவாமி சொல்றார். மதிப்பு என்ன? வேல்யூ சிஸ்டம்ஸ். அப்படிப்பட்ட அந்த வேல்யூ சிஸ்டம்ஸ் பற்றி நான் அடுத்த கூட்டத்திலே, அடுத்த சத்சங்கத்திலே உங்களோடு கலந்துரையாடுகிறேன். இப்போ வேல்யூனா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம புரிந்து கொள்ளணும். To discover an abiding love in a relationship with a given person, you must first gain an abiding mind. யாரும் நான் பேசுவதை கேட்பதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள். அவர்கள் பேசுவதை நான் கேட்க வேண்டும் என்று நினைப்பவர்களாகவே இருப்பார்கள். உங்களுக்கும் பொருந்தும். நீங்க யார்கிட்டயாவது போய் பேசுறச்ச அவர் பேசுறத நீங்க கேட்பவர்களா இருந்தால் you will become a good friend. ஒருத்தரோட நல்ல நண்பன் ஆகணும்னா அவர்கள் பேசுவதை நீங்கள் கேட்கணும். நீங்க போய் அவர்கிட்ட பேசினா அவர் அப்புறம் காபி சாப்பிடலாமான்னு கேட்பாங்க. வேலை முடிச்சுடுறாரு, போயிட்டு வாங்கன்னு அர்த்தம். இல்ல நான் சாப்பிட்றது இல்லைன்னு நம்ம வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அவசியமா? அவருடைய பிரச்சனையை அவர் வாயால் சொல்ல கேளுங்கள். இதுதான் வேல்யூ. தர்மம் என்று சொன்னா மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட செயல், சொல். தர்மம்னா நமக்கு தெரியுமில்ல, அம்மா தாயே தர்மம் போடுங்க, தர்ம ஆஸ்பத்திரி, திருப்பதி போனா தர்ம கியூ. என்ன தர்மானா நம்ம என்ன புரிஞ்சுட்டு இருக்கோம்? ஃப்ரீ. கரெக்ட். தர்மானா ஃப்ரீன்னு புரிஞ்சுட்டு இருக்கோம். It is a wrong notion. தர்மானா ரைட்டியஸ்னஸ். உனக்கு எது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ, எது நடக்க வேண்டாம் என்று நினைக்கிறாயோ அதையே அடுத்தவர்களுக்கும் நினைப்பாயாக. அதுதான் தர்மம். அவ்வளவுதான் தர்மாவுக்கு இருக்கிற டெஃபினிஷன். ஒரு ஊசியை வச்சு எவனாவது குத்துனா நான் அதை ஏத்துக்க தயாரா இல்லை, இல்ல. அதே போல நான் ஒரு ஊசியை வச்சு அடுத்தவனை குத்தக்கூடாது. இவ்வளவுதான் தர்மம். மனதாலும் சொல்லாலும் செயலாலும், மானச்ச வாச்சக கர்மனை நான் இதை பின்பற்றணும், அவ்வளவுதான். இதுதான் தர்மம், இதுதான் வேல்யூஸ். அப்போ அடுத்தவர்களுக்கு ஒரு மனதாலோ சொல்லாலோ செயலாலோ ஒரு புண்படுத்துதலை ஏற்படுத்தக்கூடாது. இவ்வளவுதான் தர்மா என்று சொன்னாலும். ஆனா நம்ம என்ன புரிஞ்சுட்டு இருக்கோம்? தர்மானா ஏதோ ஃப்ரீயா கிடைக்கிறதுக்கு பேர் தான் தர்மான்னு நம்ம நினைச்சிட்டோம்னா என்ன பண்றது? அது தர்மா இல்லை. அப்படிப்பட்ட வாழ்வின் மதிப்பீடுகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதற்கு உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக திருமந்திரத்திலிருந்து ஒரு பாடல். அதுல திருமூலர் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. அழகா சொல்லியிருக்க. ஒரு கஷ்டம் வந்தது என்ன அப்படிதான் ஒரு ஜோசியர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, என் பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம், கல்யாணமே ஆக மாட்டேங்கிறது. ஆமா, அவர் ஜாதகத்தை பார்த்து சொல்லியிருக்காரு, உங்க பொண்ணுக்கு செவ்வாய் ரொம்ப உச்சமா இருக்கார், ரொம்ப உஷ்ணமா இருக்கார், அவரை குளிர்ச்சி பண்ணணும். உடனே சுவாமி சொல்லுங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அந்த செவ்வாயை குளிர்ச்சி பண்ணிடுவோம், அபிஷேகம் ஏதாவது பண்ணணுமா? இல்ல சிவப்பு கலர்ல ஒரு ஆல்வின் ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கி வை என் வீட்டுல, எனக்கு செவ்வாய் குளிர்ச்சி ஆயிடுவார். சிவப்பு கலர்ல ஆல்வின் ரெஃப்ரிஜரேட்டர் ஒன்று வாங்கி வை,
அது வந்து செவ்வாயை குளிர்ச்சி பண்ணிடணும் இருக்கு. அந்த மாதிரி பெரிய செலவான ஒரு விஷயத்தெல்லாம் என்னால் செய்ய முடியாது. இறைவருக்கு ஒரு பச்சிலை, அப்படி போற பக்கில் அப்படி ஒரு துளசியை பறிச்சு போடலாம், ஒரு பில்வத்தை பறிச்சு போடலாம். அதான் இறைவருக்கு ஒரு பச்சிலை. யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, இந்த பசுவுக்கு ஒரு பிடி பில்லு கொடுக்கலாம். யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி, நான் உண்ணுகிறேனே இந்த உணவில் ஒரு பகுதியை இன்னொருவருக்கு அன்னமாக கொடுக்க வேண்டும், அன்னதானமாக கொடுக்க வேண்டும். அதே மாதிரிதான் ஒரு ஸ்பீச்சில் சொல்லும் பொழுது நானும் கொடுக்குறேன், 4 பேருக்கு கொடுக்குறேன் அப்படின்னாரு ஒருத்தர். டெய்லி கொடுக்குறா? ஆமா, டெய்லி 4 பேருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா. என்ன சமாச்சாரம், இவ்வளவு ஒரு நல்ல தர்ம கைங்கரியெல்லாம் பண்றீங்களா? ஆமா, என் மகன், என் மனைவி, பாட்டி ஒண்ணு இருக்கு 90 நாட் அவுட், அதுக்கெல்லாம் கொடுக்குறேன் சொல்லும் பொழுது அதுக்கு பேரெல்லாம் இல்லை. நீ உன்னைக்கு அறியாத யாரா ஒருத்தருக்கு கொடுக்கணும், உங்களுக்கு தெரியாத யாரோ ஒருத்தருக்கு கொடுக்கணும், அதுக்கு பேரு தான் அன்னதானே. பரவாயில்லையே. யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, புரியலையா? யாவருக்குமாம் பிறர்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல். நான் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமா போற்றி வணங்குகிற ஒரு பாடல் இந்த பாடல். அதுல இந்த கடைசி வரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. செலவே இல்லாத விஷயம். யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க, பயங்கரமான ஈகோ அட்டாக் ஆகி சொன்னா பாரு வெட்டி விட்டு கிளம்பிடும். உண்டா இல்லையா? ஆமண்ணே உடனே அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நீ உடன் பிறந்தவர்கள்டா, எனக்கு அறிவில்லை உனக்கும் அறிவில்லைன்னு உடனே. அதனால என்னென்ன சொல்லி பாருங்க. இன்னுரை, சிம்பிள், ஸ்மைலிங், ஃபைட் வராது, சண்டை வராது, பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும். எனக்கு தெரிந்து பலவிதமான சண்டை சச்சரவுகள் சரியாக புரிந்து கொள்ளுதல் இல்லாமையினால் தான் ஏற்படுகின்றன. இதுக்கு இங்கிலீஷ்ல பேரு கம்யூனிகேஷன் கேப். கம்யூனிகேஷன் கேப். ஒருத்தர் நினைக்கிறத இன்னொருத்தருக்கு புரியறது இல்லை, நம்ம பேசுறதே அவருக்கு புரியறது இல்லை. எதனால் இப்படி சொல்கிறார்கள், எதனால் இப்படி கேட்கிறார்கள் என்ற கேள்வியவே நம்ம புரிந்து கொள்வது இல்லை. அதனாலதான் இன்னைக்கு காலையில் கூட கிளாஸ்ல ஆச்சரியா சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல ஒருத்தர் ஒரு கேள்வியை கேட்கிறாருன்னா திரும்ப அவர்கிட்ட அந்த கேள்வியை, நீங்க இந்த கேள்வியை தானே கேட்குறீங்க, am I right? This is your question, okay? அப்படின்னு அவருக்கு அந்த கேள்வியை எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க எந்த விதத்தில் அந்த கேள்வியை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவருக்கு விளக்கணும். ப்ராப்ளம் சால்விங், கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட். ஆர் யூ ஷூர் இந்த கேள்வி தான் நீங்க என்னை பார்த்து கேட்குறீங்க, இதைத்தானே நீங்க எதிர்பார்க்குறீங்க என்கிட்டேருந்து அப்படின்னு கேட்டுடுங்க. Then there won't be a problem. நீ அந்த கேள்விக்கு, ஏன்னா வார்த்தைகளுக்கு பல அர்த்தம் உண்டு, பகு அர்த்தம் உடைய பாஷை நம்ம பாஷை. அப்ப பல அர்த்தங்கள் உண்டு, பல துவனிகள் உண்டு. துவனியில கூட அது மாறிடும். மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்றதுக்கும் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்ற வித்தியாசம் இருக்குல்ல. மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தினா ஒரு துவனி, அந்த துவனியிலேயே மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி அதேதான். டைப் பண்ணா தெரியாது, பிரிண்ட்ல தெரியாது, துவனியில தான் தெரியும். துவனியில அர்த்தம் இருக்குங்க. சொல்றது அந்த மாதிரி சொல்லணும். பா தேங்க்ஸ், பா தேங்க்ஸ் சொல்றோமா இல்லையா? ஆளு விடு தேங்க்ஸ், கொழிஞ்சு போன அர்த்தம், சாபம் கொடுக்குறான்னு அர்த்தம். வார்த்தை என்னமோ தேங்க்ஸ், தேங்க்ஸ் தான் வார்த்தை, தேங்க்ஸ் தான். தேங்க்ஸ்ங்கிறதுக்கு ஒரு புண்ணியமான வார்த்தை நன்றி. ஆனா சொன்னது எப்படின்னா சாபம், அதோட பெரிய சாபம். சொல்ற இதைத்தான் சொல்றேன், நீங்க கிளியரா சொல்றீங்களா, இது புரிஞ்சுட்டா? கம்யூனிகேட் பண்ணும். முதல்ல அதை பேசணும். இஸ் திஸ் ட்ரூ, இதுதான் எதிர்பார்க்கிறீர்களா அப்படின்னு சொன்னேன். அறிவு இருக்கான்னு கேட்டா, அறிவுன்னா ஒரு டெஃபினேஷன். நீங்க எதை அறிவுன்னு குறிப்பிடுகிறீர்களோ அந்த அறிவு என்கிட்ட இல்லை. உண்டா இல்லையா? நீங்க ஏதோ ஒண்ணு அறிவுன்னு நினைச்சிட்டு அதுதான் அறிவுன்னா அதெல்லாம் என்கிட்ட இல்லை. அறிவுக்கு பல விளக்கங்கள் இருக்கலாம். இப்படி சிந்திச்சு பார்க்கணும். அத அப்படி இல்லை. போனை எடுத்து நான் சொன்னான்னு தெரியுமா அவன் ப்ரொபகேட் பண்றேன், இந்த மாதிரி கேட்டான் என்னைய அப்படின்னு அவன் இன்னொருத்தவங்கிட்ட சொல்லி இன்னொருத்தவங்கிட்ட சொல்லி அது பெரிய ஜாதி கலவரமா மாதிரி. இதுதான் நம்ம நாட்டில் நடக்குதுங்க. அதுக்காக சொல்றேன், கிரைசிஸ். ஒரு சின்ன வார்த்தை ஒரு 2 குழுக்களுக்கு இடையிலான போராட்டமாக
மாறிவிடும். அதுக்கப்புறம் அரசியல் சாயம் பூசப்படும், ஜாதி சாயம் பூசப்படும், என்னென்னமோ பூசப்படும். பேப்பர்ல நீங்க பார்க்குற பல விஷயங்கள் உண்மையான விஷயங்கள் அல்ல, சாதாரண விஷயங்கள், பெரிதுபடுத்தப்பட்ட வந்த விஷயங்கள். அதனாலதான் நான் எங்க கலீக்ஸ் கிட்ட சொல்லுவேன், சின்ன விஷயத்தை பெருசுபடுத்தாதீங்க, பெரிய விஷயத்தை சின்னதுபடுத்திருங்க. சின்ன விஷயத்தை பெருசுபடுத்த வேண்டாம், பெரிய விஷயத்தை சின்னதுபடுத்திருங்க. மேக் பிக் திங்ஸ் வெரி ஸ்மால். அது பாசிபிள். ஒரு அரசனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. ஜோதிடர்கள்லாம் வந்து அழைக்கப்பட்டு ஒரு 16 ஜோதிடர்கள் உட்கார்ந்து அந்த ஜாதகத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாரு. ஜோசியர் பார்க்குறாரு, மன்னா, இந்த குழந்தையினுடைய ஜாதகத்தின் பிரகாரம் இன்னும் 5 தலைமுறைகளுக்கு கோடானு கோடி செல்வத்தோடு ராஜாதி ராஜனாக, மன்னாதி மன்னனாக, சக்கரவர்த்தியாக உங்கள் தலைமுறைகள் தொடர்ந்து வாழ்வார்கள். ஆனால் இந்த ஜோசியருக்கு அந்த மாதிரி உண்டு. வைகாசிக்கு மேல ரொம்ப நல்ல நேரம் இருக்கும், ஆனா அப்படின்னா தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், கொஞ்சம் சின்னதா உடம்பு சரியில்லாம ஆயிரும்னா அது நல்ல நேரம் வந்து என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி 5 தலைமுறைக்கு தீராத சொத்து இருக்கு. 5 தலைமுறைக்கு நீங்க மன்னாதி மன்னன் தான், ஆனா அப்படின்னு நிறுத்திட்டான். உடனே வாளை உருவிட்டு ஆனா என்ன சொல்லு அப்படின்னு நிறுத்திட்டா. அரசர்கள் அந்த காலத்துல சிரஞ்சீவிகளா வாழ்ந்துருக்கீங்க. கத்தி எடுத்துட்டான். 5 நிமிஷம் கழிச்சாவது சிரிப்பு வருதே, நன்றி. அப்படி வாளை உருவை நின்றான். அரசு சொன்னா, ஐயா அரசே, மகாராஜா, 5 தலைமுறைக்கு ஒரு குறையும் இல்லை, ஆனால் 6வது தலைமுறைக்கு அரசாங்கம் போயிடும், அரசு போயிடும், அரசாட்சி போயிடும், அவன் வனத்துல பிச்சைக்காரனா அலைவான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டான். உடனே மன்னனுக்கு வந்தது துக்கம். அகம் துக்கி, துக்கம் வந்து. என்ன துக்கம்? 6வது தலைமுறை கஷ்டப்பட போறாங்க. கணத்துல கை வச்சுப்பாங்க. 6வது தலைமுறை கஷ்டப்பட போகுது. இன்னும் 5 தலைமுறைக்கு 500 வருஷம் இருக்கு பாக்கி. 5 தலைமுறைக்கு 500 வருஷம் இருக்கு. குறைச்சலா போட்டாலும் 300 வருஷம் இருக்கு. 300 வருஷத்துக்கு பிறகு என் குடும்பம் அழிஞ்சு போயிடுமே. இன்னைக்கு கவலைப்படுறதுதான் நம்ம பழக்கம். நம்ம அதுதான் பண்றோம். ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கு கண்ணு மூக்கு காதெல்லாம் வச்சு பெருசுபடுத்திடுவோம். ஐயோ இதெல்லாம் ஆச்சு, இப்படிதான் பேசிட்டு இருக்கும்போது அப்பா அப்படின்னு, என்ன சுவாமிஜி, இல்ல கை வலிக்குது, ஒரே மாதிரி வச்சிருந்தேன்ல கை வலிக்குது. அவன் சொல்றான், சுவாமிஜி டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கோங்க, லெஃப்ட் ஹேண்ட் ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கும். இப்படிதான் போன மாசம் ஒரு ஃப்ரெண்டு கை வலிக்குதுன்னாரு, டாக்டர்கிட்ட போயிட்டு வானே, வேண்டான்னாரு. 3வது நாள் போயிட்டாரு, ஹார்ட் அட்டாக்ல போயிட்டாரு. உடனே நமக்கு பயம். இப்படி இலவச இணைப்புகளாக உங்களுக்கு நிறைய ஆலோசனைகள் வரும். நிறைய பேர் சொல்லிக் கொடுப்பாங்க, இப்படி இருக்காது, அப்படி இருக்காது, அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும். எல்லா விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து கடைசியில பார்த்தா இன்சூரன்ஸ் ஏஜென்ட், ஏதோ ஆதாயம் இல்லாம யாரும் சொல்றது. அப்படி ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த சொற்கள் சக்தி வாய்ந்த சொற்களாக உருமாறி விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வருமுன் காப்போம்ங்கிறது உண்மைதான். அந்த வருமுன் காப்பதை எக்ஸாஜரேட் பண்ணிடக்கூடாது. இப்ப நான் சொல்லிட்டேன் வருமுன் காப்போம்னு சொல்லியாச்சு, உங்க மனசுல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அதுக்கு கவுண்டர் ஒன்று சொல்லி வச்சிடுறேன். ஏன்னா அது ரொம்ப அதீதமாக பின்பற்றினால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு இது சொல்லிடுறேன். கல்யாண வீட்டில் எல்லாம் உள்ள உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அவர் ஒரு பேக்ல எதையோ பிடிச்சி சுற்றி வச்சுட்டு இப்படி பத்திரமா பிடிச்சிட்டு இப்படி உட்காந்துருக்காரு. பக்கத்தில் இருக்க ஒரு டவுட், என்ன இவர் பைய இப்படி பார்த்தா பணம் நிறைய இருக்குமோ என்னமோ அப்படின்ட்டு, என்ன பையில பணமா அப்படின்னு இருக்காரு. பணம் இல்லை, புக் அப்படின்னு இருக்காரு. இது ஒரு புஸ்தகம் அப்படின்னு இருக்காரு. புஸ்தகமா, புக்கு டைட்டில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. முன்னெச்சரிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. புஸ்தகத்தோட டைட்டில் என்ன? முன்னெச்சரிக்கைன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இவர் அந்த முன்னெச்சரிக்கைங்கிற புத்தகத்தை நான் பார்க்கலாமான்னு இருக்காரு. இல்லை நீங்க இப்ப பார்க்க முடியாது அப்படின்னு இருக்காரு. கல்யாணம்லாம் முடிஞ்சு எல்லாம் சாப்பிட்டாச்சு. அந்த பைய அப்படியே பிடிச்சிட்டே இருக்காரு. கல்யாணம் முடிஞ்ச உடனே கதவை திறந்து வெளியில போன உடனே அந்த பைக்குலேருந்து ஒரு ஜோடி செருப்பு எடுத்து கீழே போட்டு காலில் போட்டு அந்த செருப்பை வெளியில விட்டுருந்தா காணாமல் போயிடும். முன்னெச்சரிக்கையோட எடுத்து பைக்குல போட்டு பத்திரமா வச்சிருக்காரு.
அது மாதிரி வருமுன் காப்போம் நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக நீங்க ரொம்ப பயப்பட வேண்டாம். கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வருமுன் காப்போம் சாமி சொல்லியிருக்காரு. அதனால இந்த மாதிரி பூட்டெல்லாம் போட்டு வைக்க வேண்டாம் செப்பலுக்கு. வருகின்ற விளைவுகளை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தை தான் நாம் பெற வேண்டும். நம்முடைய லிமிட்டேஷன்ஸை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். கிரேஸ் ஆஃப் ஈஸ்வராவை வேண்ட வேண்டும். இவ்வளவுதான் சொல்யூஷன். இவ்வளவுதான் சுவாமிஜி இந்த புத்தகத்தில் முத்தாய்ப்பாக சொல்லியிருக்கிற விஷயம். நாம் நிறைவு செய்யக்கூடிய நேரம் வந்து விட்டது. அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார். அன்பே சிவமாவதாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அமர்ந்திருந்தாரே. அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அமர்ந்திருந்தாரே. திருச்சிற்றம்பலம். அதனால அன்பு நிறைந்த மனத்தினராய் அன்பே சிவம் என்று தியானித்து பூஜ்ய சுவாமிஜியினுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரராய் அவர் தம் காட்டியிருக்கிற ஞான மார்க்கத்திலே திரும்பவும் திரும்பவும் மனதை தோய்த்து கொண்டு என்ன புண்ணியம் செய்தோமோ இப்பிறவியிலே சத்குருநாதனை அடைந்திருக்கிறோம் என்கின்ற ஆனந்தத்தில் நாம் எல்லாம் மகிழ்ந்திருப்போமாக. மீண்டும் அடுத்த முறை நிறைய கதைகளோடும் சுவாமிஜி அவருடைய விளக்கங்களோடும் வேல்யூஸ் ஆஃப் வேல்யூஸ் என்ற தலைப்பிலே அடுத்த மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இதே நாளில் இதே நேரத்தில் சந்திப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறோம். அதற்கும் தொடர்ச்சியாக ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலிருந்து திருமந்திரம் வகுப்புகளை இங்கே நிகழ்த்தும்படியாக ஆச்சாரிய அவர்கள் அனுகிரகம் செய்திருக்கிறார்கள். அதனால அந்த திருமந்திரம் என்கின்ற நூல் உங்களுக்கெல்லாம் தெரிந்த நூல். அந்த நூலிலே செலக்டட் வேர்சஸ் ஆஃப் திருமந்திரம்னு சொல்லி நிகழ்த்திருக்கிறோம். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் கிளாஸ் இருக்கும். மத்தியானம் 3:30 மணிக்கு. ஏன்னா காலையிலாம் நிறைய வகுப்புகள் இருக்குது. நீங்கள் அதுலேயும் கலந்துக்கணும். காலையில் உபனிஷத் வகுப்புகள், சாண்டிங் வகுப்புகள் எல்லாம் நடக்கும். வேதாந்தா வகுப்புகள்லாம் தமிழில் நடக்கிறது. என்னுடைய நிகழ்ச்சியும் தமிழில் நடக்கும். திருமந்திர வகுப்புகள் 3:30 மணிக்கு தொடர்ந்து நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் அதிலும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். யாவர்க்குமாய் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. அட விடுங்க சார், அட விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுக்கலாம். அதுதான் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட். சண்டை போட வேண்டாம், சமாதானம் வாழ்க்கையை உயர்த்தும். ஓம் சாந்தி.
இன்னைக்கு எங்கே இன்விடேஷன் கொடுத்து போயிட்டீங்களா? சரி. बैंक में पोस्ट கொடுக்குறேன்.